अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टा हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीरे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। ராமலக்ஷ்மண நம சர்வேபியः. கீழே ரொம்ப அவசிய ஞேயமானதான சில ஸ்லோகங்கள் யமகீதை அப்படிங்கிறதான பெயர்ல எம்பெருமானினுடையதான திருவுள்ளத்துக்கு உகப்பாய் இருப்பார் யார், எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எம்பெருமான் நம்மிடத்திலே நம்மளுடைய குணங்களிலே குளிர்ந்தவனாய் நமக்கு எல்லா விதமானதான நன்மைகளையும் பயக்கக்கூடியதாய் ஐகிக ஆமுஷ்மிக பலப்பிரதாதாவானதான எம்பெருமான் வாஸ்தவத்திலேயே நமக்கு எல்லா அனுகிரகங்களையும் பண்ணிடுவான் அப்படிங்கிறத காண்பித்தார். எல்லா விதமான எல்லாமே வாசுதேவன் தான், எல்லாமே எம்பெருமான் தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு லோகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய எம்பெருமானையே பூஜிக்கக்கூடியதாக திருக்கரணங்களாலேயே கொண்டாடக்கூடியவர்களாக எல்லாவற்றுக்களையும் ஒன்றாகவே பார்க்கக்கூடியவர்களாய் சுஹ்ருத்வேஷிங்கிறதான பாவனாதிகள் எல்லாம் இல்லாதவர்களாய் பணம் காசு கல்லு எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கக்கூடியதாய் எப்பொழுதுமே எம்பெருமானிடத்திலேயே சரணமாக பற்றி இருப்போர் யாரோ அவனிடத்திலே எம்பெருமான் அவசியமாய் இவன் என்னை சார்ந்தவன்கிறதான புத்தியை கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறதான சாரமானதான அர்த்தங்களை ஒருவேளை நாம ஸ்ரீவிஷ்ணு புராணம் முழுக்கவும் கேட்டதில்லை அல்லது முழுவதுமாக இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களினுடையதான விஷயமும் நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதான அவகாசம் இல்லை, ஞானம் இல்லை, விருப்பம் இல்லை என்றாலும் கூட இந்த யமகீதாவினுடையதான சாரம் அந்த ஒரே ஒரு வாரத்தினுடையதான உபன்யாசம் அதுவே, அதாவது உபன்யாசம்னு அடியேன் சொல்லறது என்னன்னா அடியேன் உபன்யாசம்னு சொல்லல, அங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உபன்யாசம் அந்த 7வது அத்தியாயத்துல 3வது அம்சத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான அல்லது வைக்கப்பட்டிருக்கக்கூடியதான கருத்துக்களை தெரிந்துண்டு அந்த மாதிரி யார் ஜீவிதத்தை நடத்துறதுக்கு முயல்றாளோ அதுல ஆஸ்தை கொண்டிருக்காளோ மற்றவற்றையெல்லாம் எம்பெருமான் முயற்சி செஞ்சான்னா அவனே அதை பூர்த்தி பண்ணி வைத்து விடுவான். நமக்கு பிரபத்தியிலேயே கூட எம்பெருமான் அதனாலதான் உபாயன் உபேயன்கிறதாக இருக்கான். எந்த அம்சங்களையெல்லாம் பிரபத்தியிலே நம்மால பண்ணதாக ஆகாதோ பண்ண முடியாதோ அதுகளையெல்லாம் அவன் பண்ணதாக கணிசித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாக பக்தி யோகத்துல ஒரு விதமான பிரபத்தியை நாம பண்றோம். பக்திக்கு அங்கமான பிரபத்தி அது. அதுல எம்பெருமான் அதை பண்ணதா பூர்த்தி பண்ணி கொடுக்குறான். நாமோ பண்றது இல்ல அத, ஏன்னா அது பண்ண முடியல, துஷ்கராம்சமா இருக்கு. அதை அவன் பண்ணதாக கணிசித்துக் கொள்ளுகிறான். இவன் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கான், அதனால இதை பண்ணினதா நாம கருதி கொள்ளுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி யாரெல்லாம் எம்பெருமானே எல்லாம்ங்கிறதான பாவனையோட அவனையே பிரபத்தியாக பண்ணிக்கொண்டு அவன் சொல்லி இருக்கக்கூடியதான அந்த கர்த்தவங்களை எல்லாம் பின்பற்றி இருக்கணுங்கிறதான முயற்சி பண்றாளோ
அந்த எண்ணம் இருக்கோ அந்த எண்ணம் இருக்கக்கூடியவாளுக்கு அதை தலை கட்டி கொடுக்கிறான், சார்த்தமாக ஆக்கி கொடுக்கிறான் எம்பெருமான். அப்படிங்கிறது ரொம்ப பரமசாரமானதான விஷயம். 7வது அத்தியாயம் யமகீதான்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அத பரம்பரையா யமனுக்கும் அவனுடையதான இவனுக்குமாக நடந்திருக்கக்கூடிய கிங்கரனுக்குமாக நடந்திருக்கக்கூடியத காலிங்கன்கிறதான பிராமணன் சொன்னதாக, நகுலனுக்கு பீஷ்மாச்சாரியார் சொன்னதாக, மைத்ரேயருக்கு இவர் பராசர மகர்ஷி சொன்னார். அப்படிங்கிறது நம்ம சித்தாந்தமே என்ன அப்படின்னா, எதுவுமே எனக்கு தோணித்து நான் சொல்றேங்கிறதுல தான்கிறதான எண்ணம் இல்லாதது, சுவாதந்திரியமே இருக்கக்கூடாதவன் தான் ஜீவாத்மா. இப்படி நான் சொன்னா உனக்கு ஒருவேளை கேட்கலாமோ மாட்டையோ, ஆனால் இதுக்கு முன்னாடி பெரியவா சொல்லி இருக்காள், பீஷ்மாச்சாரியாரே சொல்லி இருக்காருன்னு காண்பித்தார். ஆனால் அந்த பீஷ்மர் நகுலனுக்கு சொல்லும் பொழுது என்னமோ தாத்தா சொல்றார் அப்படின்னு அந்த பையன் விட்டுடுவானோங்கிறதான காரணத்தினால, நாக்கு வேணா பீஷ்மர் ரொம்பவும் உபாதேயர், ரொம்ப பழமையானவர், ரொம்ப தர்மத்திலே ஊறி போனவர், கிருஷ்ணனை நேரடியாக சேவித்து அவனுடையதான பாரமியத்தை உணர்ந்து வெளியிலே காண்பித்தவர். ஆனா அந்த காலத்துல இருக்கக்கூடியவாள் எத்தனையோ பேர் பீஷ்மாச்சாரியாரையும் மதிக்காமல் இருந்திருப்பாளே, அவர் நம்ம தாத்தா தானேங்கிறதாக ஒரு சாதாரண புத்தி இருந்திருக்குமே நகுலாதிகளுக்கெல்லாம். அதனால அவரை காண்பிக்கிறார், நான் சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டாண்டாப்பா, ஏற்கனவே இந்த மாதிரியானதான ஒரு விஷயம் கலிங்கன்கிறதான ஒரு கலிங்க தேசத்து பிராமணன் காலிங்கன் அவனாலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அப்போ பரமாத்மாவானவன் சாட்சாத் ஸ்ரீயப்பதியானதானவன் அவன் குணங்கள் இருக்கிற இடத்துல தானே வந்து வசிக்கணும்னு நினைத்துக் கொள்ளுகின்றான். அவன் அந்த மாதிரி பெருமாளே எல்லாம்னு எண்ணம் கொண்டவாள். எண்ணம் கொண்டதா நடிச்சா கூட கொஞ்ச நாள்ல போறோம். இந்த நடிப்பே கூட நம்மளுக்கு அடியேன்னு நாம சொல்றச்சே வாஸ்தவமா அடியேனாவா இருக்கும், அப்படி இல்லையே. ஆனா அது கொஞ்ச நாள்ல என்னமோ அடியேன்னு சொல்றோமே, அதுக்கு ஏத்த மாதிரி இருந்து கொள்ள வேண்டாமான்னு கொஞ்ச நாள்ல அந்த ஞானமானது கை கொடுக்காதா அப்படிங்கிறது தான். அந்த காரணத்தினால எம்பெருமான் குணகிராகி, அவசியம் பிரணிபத்தன பராள், சரணாகத்தாள், புகழொன்றில்லாது அடிமை செய்யக்கூடியவர்கள், எம்பெருமானே எல்லாம் என்கின்றதான எண்ணத்துல இருக்கக்கூடியவாளுக்கு, அந்த எண்ணத்துல இருக்கிறதாக காண்பித்து கொண்டிருக்கக்கூடியவாளுக்கே கூட அவசியமா அந்த அந்த குணபூர்த்திய பண்ணி, அந்த உபாய பூர்த்தியையும் பண்ணி, பலத்தை பூர்ணமாக நமக்கு கொடுத்து தனக்கு நிகரான தன்மையை ஆக்குகின்றான்கிறதான எந்த ஒரு சித்தாந்தமானது உண்டோ அத நடுவுல இருக்கக்கூடிய இந்த 3வது அத்தியாயத்தினுடைய அம்சத்தினுடைய 7வது அத்தியாயம் அற்புதமானதான அத்தியாயம் அதை காண்பித்து கொடுத்தது. இப்போ மேல வைஷ்ணவ தர்மங்களை பத்தி சொல்லணும். ஆனால் வைஷ்ணவ தர்மங்கள்னு சொல்லிட்டால் இதராளுக்கெல்லாம் அது இல்லையோங்கிறதாக ஆகிவிடுங்கிற காரணத்தினால ஒரு புராணத்தினுடையதான கணக்குல எல்லா விதமான தர்மங்களும் சொல்லப்படணும். வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அப்படிங்கிற காரணத்தினால அது இத புராணம் ஆக்கணுங்கிறதுக்காக அவர் ஒண்ணும் எழுதல. அது அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தொடர்பா வருது. இப்ப அவர் அதை சொன்னார், உடனே மைத்ரேய கேட்கிறார். அத அஷ்டமோத்தியாயா மைத்ரேயா பகவான் தேவ சம்சார விஜிகீஷுபிஹி சமாக்ஷ்யாஹி ஜகநாதோ விஷ்ணுராராத்யதே யதா ஆராதிதாச்ச கோவிந்தாத் ஆராதன பரைர்நரைஹி யத் பிராப்யதே பலம் ஸ்ரோதும் தச்சேச்சாமி மகாமுனே. மகர்ஷே, பெருமாளை ஆராதனம் பண்ணு, அதுல வேண்டியதான குணங்களை எல்லாம் கைக்கொள்ளு, வேண்டாத குணங்களை எல்லாம் விட்டுவிடு. விஷ்ணு ஆராதனம் பரம், விஷ்ணு ஆராதனத்தினாலே உயர்ந்ததான பலன்களை எல்லாம் பெற முடியும். ஸ்வர்க்கத்தை அதாவது ஸ்வர்க்கத்தையும் தாண்டி வசத்தியானதான பலனை நாம பெறணுமானால் அதற்கு என்ன வழின்னு கேட்டதுக்கு பதில் விஷ்ணு ஆராதனம், ஹரியினுடைய ஆராதனம், எம்பெருமானே எல்லாம் என்று இருக்கைன்னு சொன்னார். உடனே இப்ப அந்த ஆராதன பிரகாரம் என்னன்னு சொல்லும்போது விஷ்ணுவ ஆராதனம் பண்ணு, விஷ்ணுவை கொண்டாடு, விஷ்ணுவையே எல்லாம் என்று கொண்டு அவனையே பூஜித்து கொண்டிருக்குன்னா அந்த பூஜா பிரகாரம், பூஜைங்கிறது என்னன்னு எப்படின்னு சொல்லணும்னு கேட்கிறார். பகவான் தேவ சம்சார விஜிகீஷுபிஹி. ஆனால் எம்பெருமான போய் அடையணுமானா சாதாரணமா இருக்கிறவாளுக்கெல்லாம் எம்பெருமான் கிட்ட ஒரு புத்தியே ஏற்படாது. ஏன்னர் அவன்
இருக்கிறதுலேயே உத்கிருஷ்டமானதான சம்சாரத்தையே ஜெயிக்கணுங்கிறதான ஒரு பலனை கொடுக்கிறவன். அந்த பலன்ல எங்களுக்கெல்லாம் மோட்சம்னு ஒண்ணு தேவை இல்லைன்னு ஒருத்தர் பேசினார். எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு தர்மம், அறத்துப்பால், காமத்துப்பால், பொருட்பால், இந்த 3 தானே இருக்கு அப்படின்னு திருக்குறளை பத்தி ஒருத்தர் சொன்ன பொழுது, எங்களுக்கு மோட்சம்னு நீங்க சொல்லக்கூடியது அவசியமே இல்லை, தேவையே இல்லை தமிழர்களுக்குன்னு ஒருத்தர் சொன்னார். பின்ன அவளுக்கெல்லாம் எப்படி மோட்சத்தை கொடுக்கக்கூடியத, பிறராலே கொடுக்கப்பட மாட்டாததான மோட்சத்தை அவன் ஒருத்தன் தான் கொடுக்க முடியும்னா அவனை எதுக்கு ஆராதனை பண்ணணும்? மற்ற தேவதைகளை ஆராதனை பண்ணா அந்த பலன்கள் எல்லாம், ஐஹிகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது. அதனால எங்களுக்கு எதுக்கு விஷ்ணுன்னு சொல்லலாம். அவ அந்த மாதிரி சில பேர் இருக்கலாம். பின்ன அவளுக்கெல்லாம் எம்பெருமானிடத்திலே புத்தி வராது. நிறைய பேருக்கு அதனாலதான் பெருமானிடத்துல புத்தி வராமல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு தங்க கடை, நகை கடை இருக்கு, வைரக்கடை இருக்கு. அதுல என்ன மார்க்கெட்ல இருக்க மாதிரி அவ்வளவு வச்ச வச்சான்னு கும்பல் இருக்கா? மார்க்கெட்ல போனீங்கன்னா எல்லாரும் 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடியதை வாங்கிட்டு வரா. அங்க போனீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு இருக்கிறவன் தான் போவான். அந்த மாதிரி வசதியானதான பலனாக இருக்கக்கூடியதான மோட்சத்துல நாட்டம் இருக்கிறவா மாத்திரம் தானே அங்க போகணும். மற்ற பலன்களை எல்லாம், ஐஹிகமான பலன்கள் வேணுமானா இதர தேவதைகளே கொடுக்குமே, பின்ன அவ அதையே கூட கொண்டாடலாம். ஆனால் பெருமாள் பரந்த மனசு கொண்டவன். அவன் என்ன சொல்றான்னா, யார் யார் என்னென்ன விதமானதான தேவதைகளை எந்தெந்த விதமானதாக உபாசிக்கிறாளோ அதெல்லாம் என்னதான் அவ பண்றா, எஜந்தி அவிதி பூர்வகம் அப்படின்னு எம்பெருமான் சொன்னான். அப்ப அவள்லாம் தன்னை பாவிச்சதா, தன்னை கொண்டாடின்றதா, தன்னையே அவர்கள் பூஜித்ததாக எம்பெருமான் எடுத்துக்கிறா. அது அவனுடைய பரந்த மனசை காண்பிக்கின்றது. சாஸ்திரமும் அதுதான். பெருமாள் வெறுமை ஏதோ நம்மளுக்காக உபச்சந்தனமாக நம்மளுக்காக சொல்லிட்டாங்கிறது இல்ல. எந்த தேவதைய பூஜை பண்ணாலும் அதுக்குள்ள ததந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கேதான் அது போய் சேருகிறதுங்கிறது ஒரு பக்கம். ஆனா பண்றவனுக்கு அந்த எண்ணம் இல்லையே சுவாமின்னார். இருக்க வேண்டாங்கிறார் பெருமாள். இருக்க அதனால என்ன பண்றதா நான் நினைச்சுக்கிறேன்னார். நமக்கே ஏதோ உபகாரம் பண்ணிட்டான்னு ஒரு பெரியவர் ஒருத்தர் நினைச்சுட்டு அவர் இவனுக்கு உபகாரம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல உபகாரம் பண்றதுக்கு நினைச்சுட்டாருனாக்கா, நான் அவருக்கு பண்ணலையே உமக்கு பண்ணலையேன்னு சொன்னா கூட இல்ல, நான் அந்த மாதிரி தான் நினைச்சேன், அதனால உனக்கு நான் இத பண்றேன்னு சொல்லிட்டான்னா எப்படி? அதாவது அடியேன் பிஏ பிஎஸ்சி எல்லாம் பிஏ எழுதினேன், பிஏ சம்ஸ்கிருதம். அப்போ எழுதி முடிச்ச பிறகு நமக்கு ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் ஆத்துக்கு இவ்வளவு ஒரு கட்டு, ஒரு 10 புஸ்தகம் வந்தது. 10 இல்ல, ஒரு 7-8 புஸ்தகம். ஜவஹர்லால் நேரு சென்டினரி ட்ரஸ்ட் அப்படின்னு டெல்லியில கவர்மெண்டினுடைய ஸ்தாபனம் அது. அதுல இருந்து நேருஸ் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத போட்டு ஒரு 3-4 புஸ்தகம். அப்புறம் ஆட்டோபயோகிராபி ஆஃப் இது இந்தியாவை பத்தி அவர் எழுதியிருக்காரு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அந்த புஸ்தகம். இதெல்லாம் ஒரு கட்டுல ஒரு பார்சல்லாம் அந்த காலத்துல வந்தது. இது என்னது அப்படின்னா, நாம அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. இது கவர்மெண்ட் ஸ்தாபனம். அந்த சென்டினரி 89ல அவர் பிறந்தது. 1989ல அவருடைய சென்டினரி. 88ல அடியேன் முடிச்சேன் பிஏவை. அப்போ அது மாதிரி ஒரு புக் வந்திருக்கு. அடியனுக்கு என்னன்னு எதுவும் தெரியாது. ஆனா அதுல என்ன போட்டிருந்தது அப்படின்னா, யூனிவர்சிட்டியில இந்த ரேங்க் ஹோல்டருங்கிறதுனால இது கொடுக்கப்பட்டது அப்படின்னு அதுல போட்டிருந்தது. அதான் அடியேன் அது பாட்டுல புத்தகம் இருந்தது, வாங்கி வச்சேன். என்னமோ படிச்சேன், இந்திரா காந்திக்கு அவர் எழுதின லெட்டர் அப்படிங்கிறது, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா விழுந்து படிச்சேன், அதெல்லாம் பண்ணேன். இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி அடியேன் காலேஜுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ப்ரொஃபைல படிச்சுட்டு இருக்கிறது, அவர் ஹோல்டர் ஆஃப் the books distributed by centenary trust ன்னு அதுல அவர் படிச்சார். ஓஹோ, இது ஏதோ அவ அதுல ப்ரொஃபைல் எல்லாம் போட்டுக்கிற அளவுக்கு ஏதோ பெருசா பண்ணிக்கிறவாள். அது என்னன்னா, இது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டருக்கு அவ கொடுக்குறா அப்படிங்கிறது. இந்த யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டருக்கு அவ கொடுக்குறாங்கிறத, அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த புஸ்தகங்களை நாம வேணும்னு நினைச்சுட்டா அந்த மாதிரி பண்ணோம். நாம படிச்சோம், மார்க் வந்தது. ஆனா அதுக்கு இந்த பலனாக ஆனுஷங்கிக்கமா அங்கேருந்து அவ அத எந்த யூனிவர்சிட்டியில யார் யார் எந்தெந்த டிசிப்ளின் எல்லாம் அவ ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்காளோ அவளுக்கு எல்லாம் அமைச்சிருக்கா போல இருக்கு. அப்போ நான் திருப்பி கொடுக்கல அவள்கிட்ட, நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு திருப்பி கொடுக்கல. நீ இது வாங்கியிருக்க அதனால உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் உனக்கு பூஜையே பண்ணலையேன்னு பெருமாளை அவள்லாம் சொன்னா கூட, நீ எந்த தேவதைக்கோ ஐயனாருக்கு தான் பண்ணு, வேற ஏதோ ஒரு தேவதைக்கு பண்ணு, ஆனா அதை நான் எனக்கு பண்ணதாக நான் கணிசித்து கொண்டேன்
அதனால உனக்கு நான் பலனை அனுப்புறேன்னா யாராவது மறுதளிப்பாளோ? மறுதளிக்கலாமோ? மறுதளிக்கிறது ஒரு அறிவுடைமையோ? அது யாராவது ஞானவான் பண்ணுவானோ? என்னவோ அவன் கொடுக்குறான், அந்த கொடுக்குற பலனையும் வாங்கிக்கலாமே அப்படின்னு அதை வாங்கின்னும் அவனையும் வெய்வானா இருக்கும். அது வேற. நாம அதனால அவ கொடுத்துட்டாங்கிறதுனால நேரு அப்படியே கொண்டாடுறோம்னா அப்படி இல்லையே. இல்ல அந்த அந்த சென்டினரி ட்ரஸ்ட்ல இருந்திருக்கக்கூடியவா எல்லாரும் நம்மளுக்கு ரொம்ப ஆப்தாள் அவாள்லாம். அதுலயும் என்ன இருக்க போறான்? காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் தான் இருக்க போறான். ஆனா அதை திருப்பி அனுப்புறது ஒரு புத்திசாலித்தனமோ? அது எங்கேயாவது அறிவுடைமை இல்லையா? அது மாதிரி பெருமாள் கொடுக்கக்கூடியதான பலன் ஏதோ வந்தது அப்படின்னு எடுத்துக்கிறா. அப்ப பெருமாளுக்கு சுவாவம் என்னன்னா, அவனுக்கு யாராவது ஒருத்தனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கணும். அதுல வசத்தியான குணங்கள் இருந்துடுத்துன்னா அவன் அந்த அனுகிரகம் பண்றதை இவனுக்கு பண்றோங்கிறது இல்லாம இவன் நானேதான் அப்படின்னு யாருக்கு மோட்சம் கொடுக்குறானோ அந்த மோட்சம் கொடுக்குறவனுக்கு என்ன பண்றான்? ஆத்ம சாமியாவஹத்வாத், தனக்கு நிகரான தன்மையை கொடுத்துடுறானே. என்ன இந்த ஜெகத்கர்த்திருவம் ஸ்ரீயப்பதித்வம்ங்கிறது தான் இருக்காது. ஜெகத் வியாபார வர்ஜம் அப்படின்னு ஜகத்தினுடையதான இந்த வியாபாரங்களை பண்ணறதும் இந்த சிருஷ்டியாதிகளை பண்றதும் ஸ்ரீயப்பதித்வமும் தவிர மற்ற தன்மைகள் எல்லாம் அவனுக்கும் அந்த அஷ்ட குணங்களை கொண்டு எல்லா இடத்துலயும் சர்வஜத்துவம் ஏற்படுறது. இவனுக்கும் மோட்சத்தை கொடுத்தான்னா சர்வஜன் ஆயிடுறான். ஐச்சிகமா அவன் அங்க பண்ணலாம் இதை பண்ணலாங்கிற மாதிரி இவனுக்கும் கொடுக்குறான். அப்போ தனக்கு ஆத்மசாமியாபத்தை கொடுக்குற அளவுக்கு ஒருத்தன் இருப்பானாகில் அவனை நாம பூஜை பண்றதாக நாம நினைத்து கொள்ளாவிட்டாலும் அவன் தனக்கு அவன் பூஜை பண்ணான்னு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டானால் அதை காட்டிலும் வசதி ஏது? அதை காட்டிலும் உத்கிருஷ்ட பலன் ஏது? அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனை கை தூக்கி விட போறான். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றது? இந்த மனுஷன் நாமே அவனையே கொண்டாடலன்னு சொன்னா கூட இவன் அனுகிரகம் பண்றான். ஒரு வாட்டி அவனையே அனுகிரகம் தான் பண்ணி அவனையே அனுகிரகம் பண்ற மாதிரி பூஜை தான் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறான். அதுக்குள்ள இறங்குறான். அப்ப அதுல அவன் கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கிறான். என்னடா யமகீதான்னு ஒண்ணு இருக்கு. அதுல எம்பெருமானுக்கு உள்ள உகப்போட வெளியில இருக்கக்கூடியதான பூஜைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திரிகரண சுத்தியா இருக்கக்கூடியதான பூஜைகள்ங்கிறத அவன் ரொம்பவும் கணிசிக்கிறான். அதுல எல்லாவற்றையும் ஒன்றாக பாவிக்கிறது, எல்லாவற்றையும் வாசுதேவாத்மகமாகவே பார்க்கிறது, எல்லா விதமானதான வஸ்துக்களிலேயும் பெருமாளுங்கிறதான புத்தியை கொண்டிருக்கிறதுங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அதை முயற்சி பண்றான். அந்த முயற்சியை பார்த்து பெருமாள் கை தூக்கி விட்டு மிச்ச இடத்தெல்லாம் அவனே பூர்த்தி பண்ணி இவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துடுறான் அப்படின்னு இருக்குன்னு சொன்னால் விஷ்ணுவாராதனத்துக்கு பலன் நேரடியானதான பலன் என்னவோ வசதி சொல்லி மாளாதது. அந்த விஷ்ணு ஆராதனத்தை நேரடியா இல்லாமல் ஒருத்தன் வேற யாரோ ஒருத்தர் மூலமா தத்வாரகமா விஷ்ணு ஆராதனமாக அதுவும் அவன் கணிசிச்சுண்டானாலே இவ்வளவு பலன் இருக்குன்னாக்க. அதனால விஷ்ணு ஆராதனத்தை எப்படி பண்ணணும்? யாரால? சம்சார விஜிகீஷுபி. யார் விஷ்ணு கிட்ட போறேங்கிறான்? சம்சாரத்தை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவன் தான். சாம்சாரிக்கமானதானது சம்சாரம்ங்கிறது. இந்த இடத்துல சம்சாரத்தை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்கும். ஆனால் இந்த சம்சாரம்ங்கிறதான இந்த மரண ஜனன சக்கரம் சம்சார விஜிகீஷுபிஹி என்ன விதமானது பண்ணணும்? பகவான் தேவா சம்சார விஜிகீஷுபிஹி சமாட்சியாஹி ஜகநாதா விஷ்ணுராராத்யதே யதா. அப்படி சம்சார விஜிகீஷுபிஹி சம்சாரத்தை ஜெயிக்க வேண்டும்ங்கிறதான எண்ணம் கொண்டவர்களாலே எம்பெருமானாகிறதான பெருமாளானவன் அத்தனை ஜகத்திற்கும் நாதனாயிருக்கக்கூடியவன், ஓரிடம் இல்லாமல் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்க கூடியதனாலே சர்வ வியாபனசீலன். அந்த எம்பெருமான் எப்படி பண்ணணும் பூஜிக்கப்படணும் தேவர் சாதிக்கணும். ஆராதிதாச்ச கோவிந்தாத் ஆராதன பரைர் நரைஹி. இப்படி ஆராதிக்கப்பட்டதான எம்பெருமானிடமிருந்து அந்த ஆராதனத்திலேயே ஒன்றி இருக்கக்கூடிய மக்களாலே யத்ராப்யதே பலம் ஸ்ரோதும் தச்சேச்சாமி மகாமுனே. அந்த ஆராதிக்கப்படுபவர்களாலே பூஜிக்கப்பட்டதான எம்பெருமானிடமிருந்து அந்த ஆராதகர்கள் பெறக்கூடியதான பலன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும். அதாவது பூஜிக்கத்தக்கவன் வாசுதேவன் சொன்னீர். பூஜா பிரகாரத்தை சொல்லும்போல் மேல அந்த பலன் என்னங்கிறத சொல்லும்போல் ஸ்ரீ பராசராக யத் பிருச்சதி பவானே தத் சகரேண மகாத்மனா ஔர்வப்ராஹ யதா பிருஷ்டஸ்தன்மே நிகதத ஸ்ருணு. அப்பா விஷ்ணு ஆராதன பிரகாரத்தை கேட்கிறாயே, அதை ஏற்கனவே சகர மகாராஜா ஔர்வர்ங்கிறதான மகர்ஷி இடத்திலே கேட்டான். அந்த விஷயத்த நான் சொல்றேன் கேளு. இதெல்லாம் என்னத்துக்கு நான் சொல்லல, ஏற்கனவே இப்படி இருக்கு.
ஏதோ பராசரருக்கு தோணி இருக்கு விஷ்ணு ஆராதனம் பண்ணணுங்கிறதுக்காகன்னு யாராவது சொல்லிடுவா, வெளியில இருக்கிறவா இப்படி பரப்பிடுவாள். உடனே அவர் சொல்றார், சகர மகர்ஷியானவன் சகர மகாராஜாவானவன் யத் பிருச்சதி பவான் ஏதத் சகரேண மகாத்மனா தேவரீர், அதாவது மைத்ரேயரான நீர் என்ன விஷயத்தை கேட்டீரோ அது சகர மகாராஜாவினாலே ஔர்வ மகர்ஷியானவர் கேட்கப்பட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்றேன். நிகததாக மே ஸ்ருணு, அவர் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்றேன், கேட்டுக்கொள். சகர பிரணிபத்யினம் ஔர்வம் பப்ரச்ச பார்கவம் விஷ்ணோராராதனோபாய சம்பந்தம் முனி சத்தமா. ஒரு நாள் சகர மகாராஜாவானவன் ஔர்வ மகர்ஷியை அடைந்து பிருகு குலத்தோன்றலான அவரை திருவடிகளை பிரணிபத்திய அவரை வணங்கி விஷ்ணோர் ஆராதனோபாய சம்பந்தம், விஷ்ணுவினுடைய ஆராதனத்துக்கு வேண்டியதானது அதோடு தொடர்புடையதான விஷயங்களை எல்லாம் கேட்டான். அலஞ்சாராதிதே விஷ்ணு யத்பும்சாம் அபிஜாயதே, அப்படி விஷ்ணு தேவதா பூஜா முறையினாலே பெறக்கூடியதான பலம் என்னவோ சச்சாக புருஷ்டோ யத்தேன தஸ்மை தன்மே கிலம் ஸ்ருணு, அப்படி அவனாலே கேட்கப்பட்டு அவனிடத்திலே அவர் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்றேன், கேட்டுக்கொள். அப்போ விஷ்ணுஆராதனம் விஷ்ணுஆராதன பலம் இதை எனக்கு சொல்லணும்னு நீ கேட்டாயே, இதேதான் இதே விஷயத்த சகர மகாராஜா கேட்டான் ஔர்வ மகர்ஷி இடத்துல. அந்த பிருகுகுல தோன்றல் அவன்கிட்ட என்ன சொன்னாரோ அதை சொல்றேன் அப்படின்னாரு. இப்படி சொல்லிட்டாக்க அதுக்கு பிராமாண்யம் ஜாஸ்தி, ஏன்னா அவ்வளவு பெரியதான ரிஷியே சொல்லியிருக்காரோ அப்படின்னு. இப்போ ஔர்வரிடத்திலே அவன் கேட்டிருக்கான், விழுந்து சேவிச்சு கேட்டிருக்கான் விஷ்ணு ஆராதன பிரகாரம், விஷ்ணு ஆராதன பலம். ஔர்வஹா, உடனே அவர் பதில் சொல்றார். பௌமம் மனோரதம் ஸ்வர்க்கம் ஸ்வர்கிவந்தியம் சயத்பதம் பிராப்னோத்யாராதிதே விஷ்ணு நிர்வாணம் அபிச்சோத்தமம். அதாவது ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல ருச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னா பலனை சொன்னா போறோம். அந்த பலனை சொன்னா பலனை அதனாலதான் வேதத்துல எத்தனையோ இடங்கள் அர்த்தவாதம் அப்படின்னு பெயர். அது என்ன சொல்றது, ரூபமேவா ஸ்யைதன்மஹிமானம் யாச்சஷ்டே, அவனுடையதான ரூபமே அவனுடைய பெருமையை சொல்லறது. அப்படி ஏவம் வேதா, இதை யார் தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் அதை பண்றான், இந்த பலனை பெறுகின்றான் அப்படின்னு இருக்கு. பிரதிஷ்டா காமனா இருந்தா இதை பண்ணணும் அப்படிங்கிறது குட்டி குட்டியா நிறைய யாகங்கள் எல்லாம் சொல்றது. கிளிப்தி அப்படின்னு ஒரு யாகம், அதை யார் பண்றானோ அவன் கல்பத்தே ஹவை தத்ர யோகக்ஷேமா, அங்க அந்த இடத்துல அந்த ராஜா அதை பண்ணானா அந்த இடத்துல யோகக்ஷேமம் நன்னா இருக்கு அப்படிங்கிறது மாதிரி நிறைய சொல்றது. அப்போ எதுக்கு பலனை சொல்றது, நாம பலத்துல அபிசந்தி இல்லாம பண்ணணுங்கிறது ஒரு பக்கம். ஆனா பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோபின பிரவர்த்தத்தைங்கிற காரணத்தினால பிரயோஜனம் இல்லைன்னா ஒரு முட்டாள் கூட ஒரு காரியத்திலையும் ஈடுபட மாட்டான். இத பண்ணா எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது வேண்டும். அதனால முதல்ல என்ன சொல்லிட்டாருனார், பிரயோஜனத்தை கொட்டிட்டார். என்னடா கொட்டினார் அப்படின்னார், இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கு இந்த லோகத்துல அவ நினைச்சதெல்லாம் நடக்கணும். பௌமம் மனோரதம் இருக்கிற வரைக்கும் பூமியில அவனுடைய அத்தனை விதமானதான பலன்களும் நடக்கணும், மனோரதங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகணும். அதுக்கப்புறமா அடனார், அதுக்கப்புறமா நான் வசதியான இடத்துக்கு போகணும், இங்க இருக்கிறத காட்டிலும் வசதி இருக்கணும் அப்படின்னார். ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கத்தை போய் சேருன்னார். அப்புறமா போய் சேர்றதுக்கும் அதுக்கு மேல என்னன்னார், ஸ்வர்க்கம் மாத்திரம் கொடுத்துடுத்துன்னா அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்வர்க்கத்துல இருந்து க்ஷீணே புண்ணிய கணக்குல கீழே வந்தாகணும். அதனால ஸ்வர்கி வந்தியம் சயத் பதம், எந்த இடம் போனால் ஸ்வர்கிகளான தேவர்களே கூட கொண்டாடுவாளோ, ஸ்வர்க்கம் வசதி யாருக்கு, பூமியில இருக்கிறவாளுக்கு ஸ்வர்க்கம் வசதி. ஆனால் ஸ்வர்கி வந்தியமான ஒரு இடம் இருக்கு, ஸ்வர்கிகளாலேயும் கூட கொண்டாடப்படக்கூடியதான சேவிக்கப்படக்கூடியதான ஒரு இடம் இருக்கு. அதை பிராப்னோத்யாராதிதே விஷ்ணு, அந்த இடத்தையும் பெறுகின்றான். எப்போ பெருமாளை ஆராதனம் பண்ணால். அப்படின்னா என்ன அர்த்தம், ஐஹிகமான பலன்களை பெறான், ஸ்வர்க்கத்தை பெறான், ஸ்வர்க்கத்தவர்களே கொண்டாடக்கூடியவன். இமையோர் தலைவா அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, இமையோர்கள் அப்படின்னா தேவர்கள். வெறும் தேவர்களின் தலைவன் தான் இந்திரன் இல்ல, பின்ன என்ன அப்படின்னார்,
அந்த முக்தாத்மாவுக்கும் அப்படின்னு தானே வியாக்கியானம் பண்ணா. முக்தாத்மாவினுடைய தசை தான் ஸ்வர்கி வந்தியமானதான பதம். ஆனா அதுக்கும் மேல ஒரு இடம் இருக்கே, அது என்னடான்னார், மோக்ஷம்னு சொன்னார். விஷ்ணு நிர்வாணம் அபிச்ச உத்தமம். அப்படி லௌகிகமானதான பலன்களோ, திரும்பி கொஞ்ச நாள்ல திரும்பி வரக்கூடியதான ஸ்வர்காதிகளோ, ஸ்வர்க்கத்திற்கும் மேம்பட்டு கொண்டாடப்படக்கூடியதான எந்த ஒரு மோட்சமோ, எதுக்கு ஒரு நிர்வாணம் என்றதான பெயரோ, சுகமாத்திர சங்கியா இருக்கக்கூடியதான இடத்தையும் விஷ்ணு ஆராதித்தே, விஷ்ணுவை கொண்டாடினால் பெறுகின்றான். எத்யதிச்சதி யாவச்ச பலம் ஆராதித்தேச்யுதே தத்ததாப்னோதி ராஜேந்திர பூரி ஸ்வல்பமதாபிவா. உன்னுடையதான விருப்பம், எண்ணம், அது பூரி அதிகமா இருந்தாலும், ஸ்வல்பமதாபிவா அல்லது குறைச்சலா இருக்கக்கூடியதானே, இத்தினோடு ஒரு சின்ன, அதாவது லௌகிகமான ஒரு சின்ன பையன், என்னோட பையன் எப்படியாவது 10வது பாஸ் பண்ணிடணும், 12வது பாஸ் பண்ணிடணும். அது என்னது, அது 12வது பாஸ் பண்ணுறதும் 10வது பாஸ் பண்ணுறது வாழ்க்கைங்கிறதான சக்கரத்துல இத்தினோண்டு. ஆனா 4 பேருக்கு எதிராக அந்த பையன் அந்த ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆத்துல அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு வருஷம் அது என்னடா பண்ணுங்கிறதான எண்ணம் இருக்கு, நீயாவது கெட்டு போயிட போறதேங்கிறதான எண்ணம் இருக்கு. இதனால எல்லாம் என்ன பண்றா, போய் அந்த கோயில சுத்துன்னு சுத்துறாளோ இல்லையோ, இது ஒரு பலனுக்காக, இத ஒரு பலன்னு யாராவது போய் பெருமாள் தலை சுத்துற அளவுக்கு இவ சுத்துறாளே, பின்ன என்னத்துக்குடான்னார். என்னவோ லோகத்துல இப்படி கெட்டு போயிடக்கூடியதே, எல்லாரும் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிடுவாளே, இந்த பையனை வளர்த்துருக்கா பாரு, பையன் படிக்க கூட வைக்கல பாரு, 10வது கூட பாஸ் பண்ண வைக்கல பாரு, ஏதாவது சொல்லிடுவாளே, தன்னையும் சொல்லிடுவா, அந்த குழந்தைக்கும் ஏதாவது கெட்ட பேர், அந்த குழந்தைக்கும் ஏதாவது மனசுல மற்றவாள் எல்லாம் போயிட்டா 11வதுக்கு நாம இன்னும் போகலையேங்கிறது, இப்படி என்னென்னவோ விதமானதான மானசிகமானதான வியதைகள் எல்லாம் நேர்ந்துருமோ அப்படிங்கிறது. இப்ப இதை போய் பெருமாள்கிட்ட பலன் நன்னா பெருங்கோ, அதுக்காகவாவது பெருமாளை நாம எண்ணிப்போம் அப்படின்னு நன்னா லௌகிகமான பலன்களை பெறலாம். ஆனா லௌகிக பலன்களை பெறக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒண்ணுமில்லை, நன்னா பெறலாம். பெருமாளுக்கு 4 கை இருக்கக்கூடியதே அந்த ஒவ்வொரு திருக்கையாலையும் கேட்கிறவனுக்கு எந்த விதமான தாமசமும் இல்லாம கொடுக்கணுங்கிறதுக்கு தான். ஆனா தூரி பலம், பெரிய பலன், அதை காட்டிலும் வசதியா இல்லவே ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லக்கூடியதான பலனோ அல்லது ஸ்வல்பமான பலனோ, இது எல்லாம் எத்யதிச்சதி யாவச்ச, எதை விரும்புறானோ, எந்த அளவுக்கு விரும்புகின்றானோ அது எல்லாவற்றையும் பெருமாள் கொடுக்கிறான். ஆனா இதெல்லாம் சொல்லும் பொழுதே ஒவ்வொரு ரிஷிகளினுடைய வாக்குகள்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரிஷிகள் எல்லாருமே அவாளுக்கு அந்தந்த நேரத்துல எப்படி தோணி இருக்கோ அந்த வார்த்தைகளை தான் சொல்லி இருக்காளே தவிர, பெருமாள் நம்ம லௌகிகமானதான பலன்களை ஏதாவது கேட்டு ஒருவேளை கொடுக்கலன்னா நாம நிச்சயமா என்ன புரிஞ்சுக்கணும்னா, தோஷம் நம்ம இடத்துல இருக்கு, அல்லது அந்த பிரயோஜனம் நம்மளை இன்னைக்கு சந்தோஷமா வைத்தாலும் நாளைக்கு அதனால ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போறது. அதனால அத்தனையும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வரதன், உத்ருஷ்டமானவற்றையே கொடுக்கக்கூடியவன், நமக்கு எது சிறந்ததோ அதை கொடுக்கக்கூடியவன்கிறதான எண்ணம் கொண்டிருந்தால் பெருமாள்கிட்ட போய் எனக்கு இதை குடுன்னு கேட்க தோணுமோ, வெறும கையை கூப்பிண்டு ஏதோ அந்த பெருமாள் சம்பந்தமான ஸ்லோகங்களை சொல்லலாம்னு வேண்டுமானால் தோணுமே தவிர எனக்கு இந்த பலனை கொடுன்னு கேட்க தோணுமோ, அப்படியே தோன்றினாலும் அதை எம்பெருமான் கொடுப்பான். அது சின்னதோ பெருசோ, எந்த அளவுக்கு எப்பொழுது எப்படி கேட்கிறாளோ அது எல்லாவற்றையும் அனுகிரகிக்க கூடியவன், எப்படியும் அனுகிரகிக்க கூடியவன் பெருமாள். அதுவும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பிரபன்னர்களோ ஒரு ஆச்சாரியனுடையதான திருவடியை அடைந்திருக்கக்கூடியவர்களோவான நமக்கெல்லாம் பெருமாள் நாம் இட்ட கணக்கா இருக்கான், இட்ட வழக்கா இருக்கான். நாம எவ்வளவு துஷ்டாத்மாக்களா இருந்தாலும் கூட நாம என்னென்னமோ அவனுக்கு மனசுல எந்த விதமான திருப்தியும் ஏற்படாததான எத்தனையோ விதமான காரியங்களை எல்லாம் பண்ணி இருந்தாலும் கூட இவன் அந்த ஆச்சாரியனாலே கட்டாட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு. அந்த ஆச்சாரியன், நம்ம ஆச்சாரியர் பேர்ல அவனுக்கு என்ன அவ்வளவு இடம், அவருடைய ஆச்சாரியன்னா ஒரு இடத்துல பாஷ்யக்காரர் இவெல்லாம் எழுத போறான்னார், அவ வார்த்தைகளை பெருமாள் மீறுவானோ, அதனால என்ன பண்றான்னா நமக்கு விரும்பியதை எல்லாம் கொடுத்துடுறான். நாம நமக்காக கொடுக்குறான்றது இல்ல பெருமாள், நம்ம பக்திக்காக நம்மளுடையதான அந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய திறமைக்காக அதெல்லாம் கொடுக்கல. இவனை காட்டி கொடுத்தவன், நமக்கு இவனை காட்டி கொடுத்தவன் இவனுடைய ஆச்சாரியன், அவனை காட்டி கொடுத்தவன் அவனுடைய ஆச்சாரியன் அப்படின்னு போயிட்டு இருந்தா ஒரு இடத்துல தேசிகன் எழ போறார். அந்த தேசிகனினுடையதான ஒரு பரம்பரையிலே, சிஷ்ய பரம்பரையிலே வந்த பெருமாளுக்கு ஒரு வசதியா இருக்கு. இப்ப நம்மாத்து குழந்தை ஆத்த பெருக்கின்றே இருக்கும், ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடையதான ஏதோ விளையாட்டு சாமான் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை எடுத்து ஆதரவா எடுத்து வைக்கிறோம் இல்லையா, குப்பையெல்லாம் இருந்தா அது வாயில வச்சுக்கும், அதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பையெல்லாம் தட்டி அதை தொடைச்சு அந்த புடவையில தொடச்சு அதை எடுத்து பத்திரமா எடுத்து வைக்கிறோமே,
ஏண்டா நமக்கு குழந்தை வேண்டியது, அந்த குழந்தைக்கு ஹிதத்தை பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி நம்மளுடையதான குழந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடியதான நம்மையும் அவன் கரிசிக்கிறதுக்கு காரணம் அப்படி போயிட்டே இருந்தா சுவாமி தேசிகன் அவனுடைய குழந்தை மாதிரியே இருந்திருக்கக்கூடியவர். பாஷ்யக்காரர் அவனுடைய குழந்தையாகவே இருந்திருக்கக்கூடியவர். குழந்தை மாத்திரம் இல்ல, அந்த குழந்தைய சொன்னா நாம குழந்தைய பார்த்து என் அப்பாவோ இல்லையோங்கிற, எப்படி அப்பாவா இருக்கும் அந்த மாதிரி அந்த பாஷ்யக்காரரையே அந்த தேசிகனையே அவன் கொண்டாடுறான். அப்படி தனக்கு கீழ்பட்டதாக இருந்தாலும் கூட அதை அவன் கொண்டாடுறான். அவனுடைய வம்சத்திலே வந்தவன், சிஷ்ய வம்சத்திலே வந்தவன் அப்படிங்கிறதுனால அவன் கொடுக்குறான். நாம பண்ணதான அந்த தப்பு தப்பா சொன்னோமே, அந்த ஞானானந்தமயம் தேவன் ஸ்லோகம், அதனாலயே நம்ம பாஸ் பண்ணோம். அது நமக்கு ஒழுங்காவே சொல்ல தெரியாது. பின்ன என்னடான்னு இவனுக்கு இந்த ஸ்தோத்திரத்தை கத்துக் கொடுத்தது இவர், அப்படி போய் ஏதோ அப்படி போயிடுறது, மேல் வரைக்கும் போயிடுறது. அதனால பெருமாள் அனுகிரகிக்கிறான். அப்போ பெருமாள் நாம என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்குறான். ஒருவேளை நம்ம கேட்டது கிடைக்கலன்னா என்னடான்னு ஏதோ உத்கிருஷ்டமானதை கொடுக்கணும்னு வச்சிருக்கான். நிறைய நம்ம கையில இருக்கக்கூடிய ஒன்ன பெருமாள் பறிச்சுட்டு இருக்கான் அப்படின்னார். வேற ஏதோ உத்கிருஷ்டமானதை கொடுக்கறதுக்காக அந்த இடத்த அவன் காலியா வச்சிருக்கான். கையில இருந்தது விழுந்துருக்கு, போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, அதுக்கு மேல உத்கிருஷ்டமானதை கொடுக்கணும், அதை வாங்கிக்கிறதுக்கு இடம் இருக்கணுமே, அதுக்காக இவனுக்கு கொடுத்தான் அப்படிங்கிறதாக சொல்றா. அப்ப அதுதான் எம்பெருமான். அவன் வரதன், வேண்டியதான வரங்களை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, எத்யதிச்சதி அதை கொடுக்குறான். அதனால அவன் வரதன். ஆனா எது கிடைக்கலையோ அப்பெல்லாம் வரதன், உத்கிருஷ்டமானது வார்த்தையே கொடுக்கக்கூடியவன். அதனால எந்தெந்த எந்த காலத்துல எந்த அளவுக்கு வேண்டும்னு ஒருத்தன் ஜீவாத்மா நினைக்கிறானோ தத்ததாப்னோதி ராஜேந்திர. அது குறைச்சலா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் பூரி ஸ்வல்பமதாபிவா தத்ததாப்னோதி யத்து பிருச்சசி பூபால கதமாராத்யதே ஹரிஹி ததஹம் சகலம் துப்யம் கதையாமி நிபோதமே. உனக்கு நான் கேட்கிறாயே எம்பெருமானை எப்படி நாம ஆராதனம் பண்ணணும்னு, அது எல்லாவற்றையும் சொல்றேன், கேட்கக்கூடியதான உனக்கு நீ தெரிஞ்சுக்கோ, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. முக்கியமான ஸ்லோகம் இது, ரொம்ப பிரசித்தமானதான ஸ்லோகம். என்னன்னா விஷ்ணுவினுடைய ஆராதனத்துல முதல் விஷயம் என்னன்னா, வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேண பரப்புமான் விஷ்ணுராராத்யதே பந்தா நான்யத்தோஷகாரகா. அவனுடைய ஆராதனத்தை தவிர அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான வேற ஒன்று கிடையவே கிடையாது. அதனாலதான் நம்மளுடையதான நித்திய கிருத்தியங்கள்ல பெருமாளினுடையதான திருவாராதனம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதே நேரத்துல பெருமாள் திருவாராதனம் தான் முக்கியங்கிறதுக்காக நாம மத்ததெல்லாம் எவ்வளவு வேணாலும் குறைச்சிக்கலாம் அப்படின்னு. ஆனா அதுக்காக பெருமாள் திருவாராதனத்தை பண்ணணுங்கிறதுக்காக 1.5 மணி நேரம் நான் அதை பண்றேங்கிறதுக்காக மாத்தியானிகத்தை இத்தினூண்டு குறைச்சிட்டு வேகமா ஓட்டியோ வேதத்தை சொல்றத குறைச்சல அப்படி பண்ண வேண்டியது இல்லையா. பின்ன என்ன அப்படின்னார், அதையே விஷ்ணு ஆராதனமா நினைச்சிடும் அந்த வேதத்தையே, அந்த மாத்தியானிகத்தையே. அப்ப என்ன ஆயிடும்னார், இது விஷ்ணு ஆராதனம், அடுத்தது விஷ்ணு ஆராதனம், அடுத்தது விஷ்ணு ஆராதனம், அப்படி சகல கர்மாக்களுமே விஷ்ணு ஆராதனமாக போச்சுது அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், நிச்சயமா நித்தியமா நிர்பந்தித்தன் போலே அவனிடத்துல சந்துஷ்டனாகத்தானே இருப்பான். இப்போ என்னுடைய பக்தன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான், அதனால நான் எழுந்து வர முடியாதுன்னு வேற இன்னொருத்தர்கிட்ட. இப்ப ஸ்தோத்திரம் முடிச்சுட்டான், ஆனா அவன் சாப்பிடுறான், அவன் சாப்பிடுற சாப்பாடைய கூட நான் எனக்கு கொடுக்கறதாதான் அவன் சாப்பிடுறான், அதனால இப்ப எழுந்து வரமாட்டாது அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் தூங்குறான், அப்படி தூங்குறச்சே மார்புல ஏன் தெரியுமா கை வச்சிருந்து தூங்கிட்டு இருக்கான், பிரகலாத் ஆழ்வான் போல அங்க ஹிருதயத்துல நாம இருக்கிற காரணத்தினால அவனுடைய ஸ்பர்ஷம் இருக்கணும், என்னுடைய ஸ்பர்ஷம் இருக்கணும். நாம இப்படி புரண்டு இரண்டு படுத்துக்கொள்ற பொழுது எனக்கு எந்த விதமானதான சிரமம் வந்துடுமோன்னு வாஸ்தவத்துல தூக்கணும், அவன் மடியில நாம இருக்கிறதா அர்த்தம். ஆனா பெருமாள் இப்படி நினைக்கிறான். இப்படி சகல கர்மாக்களாலேயும் ஒருவேளை விஷ்ணு ஆராதனம் பண்றதாக எண்ணுவோமே ஆகில் அப்போ பெருமாள் எல்லா விதமான பலன்களையும் அவளுக்கு கொடுக்குறான். அதனால அவசியமா அவளினுடையதான வர்ணாசிரம தர்மானுகிரகீதமானதான கர்மாக்களை பண்ணியே ஆகணும். ஆனா அவைகளை எம்பெருமானுக்கு உள்ள உகப்புங்கிறதுக்காக பண்ணே தவிர என்னமோ காத்தால எழுந்து சந்தியாவனமா என்னமோ போய் தண்ணியை கொட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது இல்ல. அதுதான் காமிக்கிறார், பண்ணக்கூடியதை பிடிச்சு பண்ணணும் அப்படிங்கிறது. தலையெழுத்தேன்னு பண்ணறது ஒண்ணு, இது டியூட்டி விதிச்சிருக்கு விதின்னு பண்ணாத. இது மாதிரி பண்றதுக்கு நமக்கு தவிர மற்றவர்களுக்கு அதிகாரம் கொடுக்காம நம்மள அந்த இடத்துல வச்சிருக்கானேன்னு பண்ணிட்டா நாம என்ன பண்றோம்,
சந்தியாவந்தனத்தை இப்போ இதரன் ஒருத்தன் பண்ணி திடீர்னு அவன் பாட்டில இப்போ சொம்ப எடுத்துன்னு வந்து சந்தியாவந்தனம் பண்றேன் அப்படின்னு சொன்னான்னா உடனே நாம குய்யோன்னு குதிக்கிறோம். அது எப்படி அவன் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஏண்டா உனக்கு தானடா இருக்கு, நீ பண்ணேன்டானா நானும் பண்ண மாட்டேன்றான். இதுதான் நடக்கிறது எல்லா இடங்கள்லையும். இதரால் அது பண்ணக்கூடாதுதான். அதாவது அவிஹிதமான கர்மாக்களை பண்ணக்கூடாதுதான். அத அவன் பண்ணிட்டான்ங்கிறதுல வரக்கூடியதான ஆத்திரம் நீ பண்ண வேண்டிய வேளையில சரியா பண்ணிட்டியான்னா எங்க பிரச்சனை வரப்போறது? அதுதான் நமக்கு மாத்திரம் தானே இது இருக்கு. அப்ப நாம அது ஏதோ ஒரு வசதி தானே அப்படிங்கிற எண்ணம் இருந்து பண்ணுவோமானால் அது எம்பெருமானுக்குத்தான் அது ஆராதனமாக இருக்கின்றதுங்கிற எண்ணம் இருந்து பண்ணிட்டா வர்ணத்திற்கும் ஆசிரமத்திற்கும் சேர பண்ணி இருக்கக்கூடிய தர்மங்கள், சொல்லி இருக்கக்கூடிய தர்மங்கள், படிக்கப்பட்டதான தர்மங்கள், அப்படி வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரப்புமான், அப்படி வர்ணாசிரமங்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனாலே பரப்புமானானதான எம்பெருமான் விஷ்ணுர் ஆராத்தியதே பந்தாக நான்யத்தோஷகாரகாக, அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அதை தவிர வேறு எதுவும் இல்லை. வெறும் அவனுக்கு ஆராதன ரூபமா இருக்கக்கூடியதான ஆசிரம தர்மானுகிரகீதமானதான கர்மாக்களும் வர்ண தர்மானுகிரகீதமான கர்மாக்களும் தான். அப்போ அவன் என்ன இது வர்ணமோ, அவன் என்ன ஆசிரமோ, அந்த ஆசிரமத்திற்கு சேர்ந்த வர்ணத்திற்கு சேர்ந்த காரியங்களை பண்ணணும். அதுதான் பெருமாளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அங்க என்ன காண்பிச்சுட்டார்? ந அந்நிய தத்தோஷகாரக்காக, வேற எதுவும் அவனுக்கு தோஷத்தை கொடுக்காது. இவன் நாம் சொல்லி இருக்கக்கூடிய வேத வாக்கியங்களாலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தவிய அம்சங்களை பண்றான், சிரமப்பட்டு பண்றான். எவ்வளவு சிரமப்பட்டு பண்றான். எத்தனையோ விதமான எத்தனையோ பெரியவாள்லாம் இருந்தா. அடியன் தோப்பனார் எல்லாமே இங்க ஜலம் இல்லாத பொழுது மாம்பழத்துல ஜலம் இல்ல அப்படின்னா நித்தியமா காத்தால போய் இங்க இருந்து அடையாறுல போய் தீர்த்தம் ஆடிட்டு இங்க ஆத்துல கிணத்துல ஜலம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அங்கேருந்து அப்படியே போய் வேற ஒரு ஜலம் இருக்கக்கூடியதான இடத்துல ஒரு வரவுக்கார ஆளாத்துல போய் அவ சுத்தமா இருக்கக்கூடிய வாளாத்துல போய் ஆராதனை பெருமாள் அங்க இலை பண்ணி அவாத்துல போய் ஆராதனை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு என்னதுக்கு ஜலமே இல்லை. சரி, இப்போ ஜலம் வர்ற வரைக்கும் நாம ஆச்சாரத்தை விட்டு விடலாம், என்னமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணலையே. இதுல வரக்கூடிய ஜலத்தை பிடிச்சி வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் பக்கெட்ல பிடிச்சு குளிக்கலாம்னு பண்ணலையே. யாருமே அடியன் தோப்பனாருங்கிறது அடியனுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லா தெரியவான எத்தனையோ பேர் இருந்திருக்கா. அதாவது நமக்கு ஏதோ ஒரு லௌகிகமானதான விஷயம் கை கொடுக்காம இருக்குன்னா அது நாம கீழே விழறதுக்கு காரணங்களை பார்த்துருக்கோம். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் சுவாமி, அதெல்லாம் வரல, அதனால சரி இப்போ அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டேன்னு நாம சொல்றோமே தவிர வாஸ்தவத்துல வர்ணாசிரம தர்மானுகிரகீதமானதான கர்மாக்களை யார் ஒருத்தர் சிரமப்பட்டு அதை பண்றாளோ, அதை அவலம்பிச்சுட்டு இருக்காளோ, சிரமப்பட்டு அதை பண்றாளோ அவளுக்கு பெருமாள் அவசியமா நல்லதைத்தான் பண்றான். லோகத்துல எத்தனை உதாரணம் சொல்லணும்னா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அது சரியில்லை, உங்களுக்கே தெரியும். எத்தனை பேர் அவளுக்கு இந்த காலத்துல இவ்வளவு சிரமம் இருந்தது, ஆனா அவ வர்ணத்துக்கும் ஆச்சாரத்துக்கும் சேர்ந்ததான கர்மாக்களை விடக்கூடாதுன்னு சிரமப்பட்டு பண்ணார் சுவாமி. அதனால பிற்காலத்துல அவருக்கு சுகமா இருந்தார், அந்த கஷ்டம் இல்லாமல் இருந்தார். ஏன்டான்னா காவேரியில இன்னைக்கு ஜலம் இல்லை, ஸ்ரீரங்கத்துல காவேரியில ஜலம் இல்லை. பெரியவா எல்லாரும் என்ன சொல்லுவா, அன்னைக்கெல்லாம் அத்தனை பேர் அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாள் அங்க போய் பிராமணாள் ஸ்ரீ வைஷ்ணவாள் பக்தாள் எல்லாருமா போய் அங்க தீர்த்தமாடி குளிச்சா. நித்தியமா போய் காத்தால ஆத்துல யாராத்துலயும் குளிக்க விட மாட்டா. இந்த வடக்கு பக்கத்துல இருக்கிறவா கொள்ளிடத்துக்கு போவா, தெற்கு பக்கத்துல இருக்கிறவா அந்த பக்கம் காவேரிக்கு போவா, இந்த மேற்கு பக்கத்துலயும் கிழக்கு பக்கத்துலயும் இருக்கிறவா அவ்வளவு தூரம் சுத்திட்டு வரணும். ஆனா எல்லாரும் வருவா, எல்லாரும் வருவா அமிழ்ந்து குளிக்கிறதுல இருக்கக்கூடியது. அதனாலதான் காவேரிய பெரிய பெரிய சுவாமிகள் எல்லாம் தீர்த்தமாடி அதை புனிதமாக்கினான். அதை புனிதமாக்கினவா காவேரினா எந்த தீர்த்தத்தையுமே. அதனாலதான் தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி அப்படின்னு ஒரு வாக்கியம். இவாளெல்லாம் அந்த தீர்த்தங்களையே தீர்த்தமாக்கறா, புனிதமாக்கறா. இவா போய் தீர்த்தமாடினா அவருடைய திருவடிப்பட்டு அந்த அந்த அவ்வளோ ஆச்சாரசீலரானவர் பட்டுதுன்னா அந்த ஜலம் அவ்வளவு பவித்திரமா பாவனமா ஆகிறதா. அப்போ என்னடான்னார் வர்ணாசிரம தர்மம். இன்னைக்கு ஜலம் போகல. ஏன் போகல? அத்தனை பேர் அன்னைக்கு அதை உபாசிச்சா, சச்ச நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்கா அப்படின்னு ஒரு கடை வச்சிருக்கான் சுவாமி. அந்த கடையை 4 பேர் தேடி வந்தாதானே அவன் அந்த கடைக்காரன் கடையை வச்சிருப்பான்.
இவன் பாட்டுல ஒரு 20 நாள் 30 நாள் பாக்குறான், ஒருத்தருமே வரல அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த நாள் கொஞ்ச நேரமா ஆத்துலயே உட்காந்துட்டு இருப்பான், யாரா வந்தா கொடுத்துக்கலான்ட்டு. அப்புறமா 2 மாசம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி விடுறான். இப்ப காவேரி அந்த இடத்துல ஸ்ரீரங்கத்துல ஜலம் எங்கேயோ உள்ள போறதே, அதுவும் இத்தினூண்டு போறதே, ஏன் இங்கேயே போயிட்டு இருந்ததே, வடக்கு வாசல்லையே போயிட்டு இருந்தே, ஏன் போகலான்னு. ஏன்னா அதை உபாசிக்கிறவாள் இல்லை. இல்ல நாம அமிழ்ந்துதான் தீர்த்தம் ஆடி ஆகணுங்கிறதான எண்ணம் எல்லாருக்கும். என்ன, மொபைலை பார்த்துட்டு 9 மணிக்கு ஆபீஸுக்கு போகணும், 8 மணி வரைக்கும் மொபைலை பார்த்துட்டு இருக்கணும், அதுக்கப்புறமா இப்படி போய் மங்கால ஒரு குளிய குளிச்சுட்டு வரணும். இதானே நடக்கிறது. அப்ப காவேரிக்கு தான் போயிட்டு வரணும்னாக்க ஒரு 1/2 மணி ஆகிறது. அத்தனை பேர் போயிட்டு இருந்தா பின்ன அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாள், அத்தனை பிராமணாள், அத்தனை உபாசக்காள் இருக்காளேன்னு அனுகிரகம் பண்ணணும்னு ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு இல்ல, எங்கேயோ இருக்கு தீர்த்தம், எங்கேயோ இருக்கு. காவேரிக்கு போனா தீர்த்தமாட முடியல, எங்கேயோ போய் தீர்த்தமாடுங்கிறா. எங்கேயோ என்ன அது என்னமோ ஒரு இடம், இந்த ரங்க யாத்திரி நிவாசனோ என்னமோ அங்கதான் கொஞ்சம் பக்கத்துல இருக்குன்னு, அதுக்கு அவ்வளவு தூரம் போக வேண்டியது. ஏன்னா உபாசக்காள் இல்லை. ஏன்னார், அத்தனை வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கக்கூடிய அத்தனை பேர் இருந்தா அவ நம்ம தீர்த்தத்துல வந்தா நாம அவளுக்கு உபகாரம் பண்ணி நாம் புனிதம் பெறுவோம், அதாவது ஒரு நிறத்தை பெறுவோம்னு காவேரி நினைச்சிருக்கு. அப்படித்தானே எல்லா இடத்துலயுமே. எந்த இடத்துல உபாசக்காள் இருக்காளோ, ஒரு பெருமாளுக்கே பெருமாளினுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கே, அது அத்தனை பேர், இந்த பெருமாளுக்கு அத்தனை ஆழ்வார்களும் பாடல் பெற்றார்கள் அப்படின்னா அது அந்த ஸ்தலத்துக்கு என்ன விசேஷம், அந்த பெருமாளுக்கு என்ன விசேஷம்னா அத்தனை பேர் வந்தாலும் எங்கேருந்தோ ஓடி எத்தனையோ பெருமாளை சேவிக்கிறதுக்கு எங்கேருந்து இந்த எங்கேயோ மூலையில இருக்கக்கூடியதுக்கு இந்த காலத்திலேயே போறதுக்கு சிரமமா இருக்கக்கூடிய கிராமத்துல எல்லாம் போய் அந்த நாள்ல நடந்து போய் திருவங்க மன்னன் சேவிச்சிருக்காரு. அது எங்க இருக்கு? அது எங்கேயாவது போற வழியில இருக்கா? வாஸ்தவத்துல பாருங்க, திருவங்க மன்னன் இப்படி சென்னையில இருந்தோ இல்ல சென்னைக்கோ வரார் அப்படின்னார். காஞ்சிபுரத்துல இருந்து இப்படி சென்னைக்கு வராருன்னா அதுக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ள வந்து இருக்கக்கூடியதான இடம் தான் திருநின்ற ஊர். அதுவும் அது உள்ளுக்குள்ள வந்து இன்னும் உள்ளுக்குள்ள போகணும். அதை தாண்டிதான் இது திருவள்ளூர். பின்ன இந்த இடத்துக்கெல்லாம் அவர் எழுதினாரு எதுக்காக? அதான் அத்தனை பாகவதாள் வந்து வர்ணாசிரம தர்மானுகிரகீதமானதான கர்மாக்களை எல்லாம் பண்றவாளால ஸ்தோத்திரம் பண்ணப்படுகை. யார் வேணாலும் ஒருத்தரை பத்தி பேசலாம், ஆனா யார் பேசுறான்னு ஒண்ணு இருக்கே. அதனால வர்ணாசிரம அனுகிரகீதமானதான கர்மாக்கள் அவசியமா பண்ணப்படணும். அப்படி சிரமப்பட்டு ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான்னா அதற்குரிய பலன் அவனை பெருமாள் சோதிக்கதான் சோதிப்பார். அந்த சோதனையில தான் அவன் ஜெயிக்கணும். குழந்தைக்கு பூணல் போடுறோம், பூணல் போடுறது ஒரு பெரிய காரியமாயிடுச்சு, வீடியோ எடுக்கிறது தான் பிரதானமாயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்றானோ இல்லையோ அப்பா, அந்த காயத்ரி உபதேசம் பண்றான், அவனுக்கே அந்த காயத்ரி கையில இல்லைன்னாக்க. அதனால பெரியவாள்லாம் எவ்வளவு பெரியவாள்லாம் அவ நித்தியம் 108 காயத்ரி பண்றவாளா இருப்பா. ஏன் அந்த காலத்துலலாம் 1008 பண்றவாளே இருந்தா. அடியனுடைய பெரியப்பா, அதாவது நாவல்பாக்கம் வரதாச்சார், நம்ம நாவல்பாக்கம் வாசுதேவாச்சாருடைய திரு தோப்பனார், அவர் 1008 காயத்ரி நித்தியம் பண்ணிட்டு இருந்தார். கார்த்தால உதயோபஸ்தானத்துல அவர் அப்ப முடிச்சுடுவார், அவர் நித்தியம் பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி நித்தியம் பண்றவாளுக்கே கூட பையனுக்கு காயத்ரிய உபதேசம் பண்ணணும்னா தனியா அவ காயத்ரியா இது பண்ணுவா, ஜபிப்பா. ஒரு நாளைக்கு அது 1000 தான் ஜபிக்கலாம்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு 1000 ஜபிச்சா 10,000 ஆகிறது. இது அந்த பையனுக்கு நாம கொடுக்கணும், அது பலவத்தா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா அத இவன் பாவம் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்கான், அதனால நாமும் அந்த காயத்ரி தேவி என்ன நினைப்பா, இவனுக்கு நாம வந்து உபஸ்திதையா இருப்போம், இவன் பக்கத்துல இருக்கிறவளா இருப்போம். அப்ப அவன் என்ன பண்றான், இவன் கிட்ட இருக்கக்கூடியது தன்னுடைய பையனுக்கு கொடுக்குறான்னா அது பலவத்தா ஆகிறது. எல்லா பெரியவாளும் தன்னுடைய பசங்களுக்கு உபதேசம் பண்றச்சே, காயத்ரி உபதேசம் பண்றச்சே அது வீரியவத்தரமா இருக்கணும், பலவத்தரமா இருக்கணும். அப்படிங்கிற காரணத்தினால அவசியமா கொஞ்சம் தனியா பண்ணிட்டு இருப்பா. இப்ப இதெல்லாம் இந்த உபநயன காலமா இருக்கு, அதுக்காக சொல்றேன். நிறைய பேர் இப்ப உபநயனம் பண்ணக்கூடியது மாசி மாசம் மணிப்பூணல்னுவா, மாசி இப்பதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா பங்குனி சித்திரையில எல்லாம் நிறைய வைகாசி வரிசையா அதெல்லாம் பூணல் போடக்கூடியதான காலம்.
உத்கிருஷ்டமானதானதான பலன்கள் எல்லாம் அத்தனை பெரியவாள் எல்லாரும் அதுதான் பண்ணிருக்கா. காயத்ரி நகாயத்ரியா பரோ மந்திரா நிறைய நீங்க பார்க்கலாம். காயத்ரிய உள்ள முறைப்படி வேறுமோ பண்ணிட்டு இருந்தோமானா அதுக்கு தனி பலன், தனி பலன். அவ ஆத்துக்கே தனி பலன். நாமும் அஷ்டாட்சரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, துவயம் கிடைச்சிருக்கு. துவயம் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கலாம். எந்த ஸ்திதியில இருந்தாலும் துவயவக்தா பவங்கிறதான கணக்குல எந்த ஸ்திதியில வேணாலும் சிறப்ப போட்டுன்னு சொல்லுங்க. இல்லையானா பகிஷங்கை பயின்று இருக்கச்சே கூட மனசுல அந்த துவயம் ஓடிட்டு இருக்கட்டுமே, என்ன அடுத்து சொல்லலாம். மனசுல ஓடிண்டே இருக்கட்டுமே, வார்த்தையால வேண்டுமானாலும் சொல்ல வேண்டாம், மனசுல ஓடிட்டு இருக்கலாமே எந்த மந்திரமுமே. அதுல துவயம் அவ்வளவு இதுவா. அந்த மாதிரி ஒருத்தருக்கு நாக்கு அதாவது நாத்தழும்பேற நாரணா வென்றுன்னு சொன்னாரோ, சொல்லி 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 நாரணாங்கிறதே நாக்குல தழும்பா போயிடுது. என்ன ஒரு உபயோகம் அந்த யூசேஜ், அந்த பதம். அந்த மாதிரி நாம உட்கார்ந்த தனியா இருந்தாருன்னா அவர் துவயம் சொல்லிட்டு இருப்பார் சுவாமினார். அந்த வேளையில நமக்கு மரணம் ஏற்பட்டதுன்னா துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே போனதால் ஆயிடுமே. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவ தூத்தாள் தானே நம்மளை அழைச்சின்னு போவா, நாம தான் கீழே பார்க்கிறோமே. அதனால வர்ணத்திற்கும் ஆசிரமத்திற்கும் அனுகிரகீதமானதான தர்மங்களை அவசியமா நம்ம பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணி இருக்கக்கூடியவாளுக்கு ஐகிகமான பலன்கள் எல்லாம், அதுக்குதான் இந்த காவேரியில ஜலம் ஓடுறதுங்கிறதெல்லாம் சொல்லி. அந்த மாதிரி ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு அடைத்த கர்மாக்களை, அவனுக்கு அடைத்த தர்மங்களை எந்த விதமானதான பல நசையும் வேற இல்லாம இருந்துட்டுனா பலத்தோட பண்ணாலே பெருமாள் அனுகிரகிப்பான். அதுல பல நசையுமே இல்லாம வெறுமை லோக சௌக்கியமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக என்ன சுவாமி இப்ப உட்காந்து பண்ணிருக்கீங்கன்னா அதனால லோக சௌக்கியார்த்தம் அப்படின்னு பண்ணிட்டா அது மாதிரி யாராவது பண்றோமா? லோக சௌக்கியார்த்தம் அஷ்டோத்திர சஹஸ்ர சங்கியார்த்தம் காயத்ரி மந்திர ஜபம் கரிஷியன்னு யாராவது பண்றாளோ? பண்றது இல்ல. நீ பலத்தை உத்தேசிச்சு பண்ணாலே நல்லதுன்னார். அதுதான் ஆசிரமதான், வர்ணாசிரமம். அப்ப வர்ணத்துக்கு பிராமணாதி வர்ணங்கள், ஆசிரமம் பிரம்மச்சரியாதி ஆசிரமங்கள். அப்ப பிரம்மச்சரியா ஒருத்தனை ஆக்கிறோம்னு சொன்னா அந்த பையனை சந்தியாவந்தனம் பண்ண வைக்கணும். அந்த பையனை சந்தியாவந்தனம் பண்ணணும்னா நாம பண்ணாதான் சந்தியாவந்தனம்னு ஒண்ணு பண்ணும். அடியேன் எங்க போனாலும் இதை சொல்லறது. சந்தியாவந்தனம் அத்தியந்தம் அவசியம். அப்பதான் அவன் பிராமணியமே நிலைக்கும். குழந்தைகளுக்கு பூணல் போடுறோம் அப்படின்னா அந்த குழந்தைய சந்தியாவந்தனம் பண்ணாதான் சாதம்னு சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போகணும்னா ஒரு 10 நிமிஷம் காயத்ரி பண்றதுக்கு, அதாவது 10 நிமிஷம் சந்தியாவந்தனம் பண்றது, அது அம்மாக்கள் தான் பண்ணணும். தர்ம பிரதிஷ்டாபனம் ஸ்திரீகளால தான் நடக்கிறது. புருஷர்கள் எல்லாம் அந்த நாள்லேயே புருஷர்கள் எல்லாம் அவன் தன்னுடைய தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்கு தான் சரியா இருந்தது அவனுக்கு. நான் சொல்றது வசதியான சுவாமிகள் எல்லாம் இருந்திருக்கா. பின் அவளுக்கு என்ன, தன் தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்கே சரியா இருந்தது. இதுக்கு நடுவுல எப்பயாவது குழந்தைக்கு சந்தியாவந்தனத்தை கத்துக் கொடுக்கறதாகட்டும், அதெல்லாம். அதுக்கப்புறமா சிஷ்ய பரிபோஷணம் வேற. அப்போ அதெல்லாம் அதனாலதான் அந்த நாள்ல பொம்மநாட்டிகளுக்கே நிறைய தர்மம். இந்த குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கறதே அவளுக்கு அதெல்லாம் வந்துடும். ஏதோ ரூபத்துல ஸ்திரீகள் ஆயிட்டாலே தவிர மந்திரங்களை சொல்ல முடியாமல் ஆயிடுச்சுங்கிறதே தவிர மற்றதெல்லாம் அவளே இத்தனாவது இப்போ சந்த முடிய போறது. இந்த இந்த பஞ்சாதி தூங்குவாவா, அவ ஏதோ ஸ்திரீ ஆயிட்டா. அதனால அவள்லாம் ஒருவேளை வேதத்தெல்லாம் கத்துட்டு சொன்னான்னா எங்கோ போயிடுவா அவ்வளோ. ஏன்னா அவ மனசுல ஆத்துக்காருக்கு பரிவிடை பண்ணணுங்கிறது தான் இது. இதோ இப்ப ஆராதனத்துக்கு வந்துடுவார் அவர். மாத்தியானிக்கு இப்போ சந்தம் முடிஞ்செடுத்து இப்ப மாத்தியானிக்கத்துக்கு போவார். மாத்தியானிகம் பண்ணா ஒரு 4 மணியில மணி அடிக்கிறதுக்கு வந்துடுவார். அப்படின்னா அந்த சமயத்துல போய் எழுந்து உள்ள போய் பெருமாள் மோடைய அலம்பி, பாத்திரங்களை அலம்பி, தீர்த்தத்தை சேர்த்து, பரிமளத்தை சேர்த்து தயாரா எடுத்து வச்சு, பெருமாளுக்கு வேண்டியதான அந்த கல்பூரம் முதலியதான எல்லாவற்றையும் எடுத்து தயாரா அங்க எடுத்து வச்சுட்டு வந்தாருனாக்க எதுக்குமே அவன் கை நின்று இருக்க மாட்டானே. இதுதான் அவளுக்கு பண்ண வேண்டியது. அப்படி இருக்கக்கூடியவாளுக்கு, குறிப்பறிந்து பண்ணக்கூடியவாளுக்கு வேதம்ங்கிறதெல்லாம் ரொம்ப சுலபமா வந்துடும். என்னமோ இந்த கால விசேஷத்துல நாம சொல்லலாம், அந்த காலத்துல ஸ்திரீகள் எல்லாமும் சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் அந்த மனசுத்திங்கிறது இருந்தா இதெல்லாம் வந்துடும். அதனால வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் அவசியமா பரிபாலிக்கணும். அவசியமான அடியன் சொல்றது என்ன அப்படின்னா எதிர்ப்பு இருக்கத்தான் இருக்கும். திடீர்னு நாளையில இருந்து இவர் ஏதோ உபன்யாசம் இன்னைக்கு சொன்னார், அதனால நாமும் இன்னைக்கு ஏதோ சாப்பிட்டுட்டோம், நாளையில இருந்து கார்த்தால அதாவது என்ன ஆனாலும் சரி தீர்த்தம் ஆடிட்டு நாம பெருமாள் சன்னதியில விளக்கு ஏத்திட்டு அந்த பெருமாளுக்கு ஏதோ ஒண்ணு ஸ்தோத்திரத்தை ஏதோ சொல்றது சேவிச்சுட்டு அப்புறமா என்னமோ பண்றோம், தலிகை பண்றோம், தலிகை பண்ணிட்டு நிவேதனம் பண்றோம்,
அந்த நிவேதனத்தை பொம்னாட்டிகள்லாம் எல்லாருமே அப்படின்னு நடந்த நிவேதனத்தை பொம்னாட்டி பண்ணுவாளா? ஆத்திர புருஷன் தான் பண்ணணும். எந்த புருஷன் கேட்கறான்? இன்னும் என்ன பண்றோம்? பெருமாள் சன்னதியில அதை வைங்கோ. பெருமாள் சன்னதி 10 ஆக்காதீங்கோ. அதெல்லாம் உடனே உபன்யாசம் சொன்னான்னு அது 10 இருக்கும். அந்த 10 தனியா வைங்கோ. இல்லையா அது இருக்கிற இடத்துல இருந்து மானசிகமா நினைச்சுக்கோங்க. ஒரு பையன் சாப்பிடறதுக்காக ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் ஆத்துக்கார ஆபீஸுக்கும் இருந்தாருன்னா கூட ஒரு க்ஷணம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுங்க. இதுதான் ஆச்சாரம். ஆச்சாரம்னா நல்ல பழக்கம். அதுக்குள்ள அவர் கத்துவார், தும் தும்னு கத்துவார். பையன் அதுக்கு மேல சத்தம் போடும். பொண்ணு கேட்கவே வேண்டாம். ஆனா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா என்னமோ பண்ணுவா, சாதம் பண்ணிட்டு. அப்ப ஒரு நாளைக்கு கேட்கும், ஒரு நாள் அவர் தான் கேட்கிறார் அப்படின்னா பெருமாளுக்கு நிவேதனம் பண்றோம், மானசிகமா பண்றோம், நீங்க தான் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படி இப்படிங்கிறதுல இருந்தா அவருக்கே கொஞ்ச நாள்ல அதெல்லாம் புத்தி வரும். இங்க இருக்கிறவா யாருக்கும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு லோகம் போற போக்குக்கு இதெல்லாம் அவசியம். அப்போ வர்ண ஆசிரமம் அதுக்கு நமக்குன்னு ஏற்பட்டது. அதை நாம பண்றவனுக்கு விஷ்ணு ஆராதனம் பண்ணதாக எண்ணுகிறான். இதை காட்டிலும் என்ன வேணும்? விஷ்ணு ஆராதனத்துல வசதி எதுடான்னார்? வர்ணாசிரமத்துக்கு அனுகிரகீதமானதான கர்மாக்களை பண்றதுதான். ஒரு பையன் பிரம்மச்சாரி பையன் சந்தியாவந்தனம் பண்றானா அது விஷ்ணு ஆராதனம். அதுக்கப்புறமா பிரம்ம யஜ்ஞம் பண்றானா பகவத் ஆராதனம். அதுக்கப்புறமா அவன் சாப்பிட்டமே மாத்தியானிகம் பண்ணிட்டு எல்லாமே விஷ்ணு ஆராதனம். மாத்தியானிகத்துல பரிசேஷனம் பண்றானா? ஏன்? அந்த பையன் பண்ணணுமே. ஏன்? அவனுக்காக தானே வச்சிருக்கு. இதை ஒரு பொம்னாட்டி பண்ணா ஒத்துப்போமா? ஏன்னா ஒரு பிரம்மச்சாரி பையனுக்கு ஒத்துருக்கு வச்சிருக்கு. மற்றவாளும் பண்ணக்கூடாது, நானும் பண்ண மாட்டேங்கிறதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடியதான நிலையா இருக்கு. அப்போ வர்ணத்திலேயும் ஆசிரமத்திலேயும் நிச்சயமா என்னென்ன கர்மாக்களை சொல்லி இருக்கோ அதுல யாவ சக்கியம் நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அவைகளை பரிபாலிக்கத்தான் வேண்டும். அப்படி பரிபாலித்தா எனக்கு என்ன பலன்னு கேட்டீர்களானால் அதுவே விஷ்ணுவினுடைய ஆராதனம். இதை காட்டிலும் என்ன பலன் வேணும்? வெறும விஷ்ணு ஆராதனம்னு ஏதோ உபன்யாசகர் சொல்றாருங்கிறது இல்ல. பராசர மகர்ஷியே மைத்ரேயர்கிட்ட காண்பிக்கிறார். பராசர மகர்ஷி தன்னுடைய புத்தியில தோணித்துன்னு சொல்லல, இத அவுர்வர் அவனுக்கு காண்பித்தார், சகரனுக்குங்கிறத காண்பிக்கிறாருன்னு சொன்னா நமக்கு எதுவுமே அப்படியே பெரியவாழ்கிட்டேந்து வந்திருக்கக்கூடியது. நம்மளுடையதான தர்மத்திற்கு சேர, நம்மளுடையதான வர்ணத்திற்கு சேர, ஆசிரமத்திற்கு சேர, ஸ்திரீங்கிறது ஸ்திரீ தர்மம், அப்படி அந்த காரியங்களை எல்லாம் அவசியமாக பண்ணணும். வர்ணாசிரமாச்சார இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தம். வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேண பரப்புமான் விஷ்ணுராராத்யதே. அந்த வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்க கூடியதான புருஷனாலே பரப்புருஷனான எம்பெருமான் நிச்சயமாக கொண்டாடப்படுகிறான்னு சொன்னாரோ இல்லையோ. ஆனா அதுக்கு மேல என்ன சொல்றார்? நான்ய பந்தாஹா தத்தோஷகாரதாக, வேற வழியே இல்ல அவனை திருப்திப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டார். அவனை திருப்திப்படுத்துறதுக்கு இதை காரணம் வேற வழி இல்லையா. அவன் சந்தியாவந்தனம் பண்ணான்னா அந்த பிரம்மச்சாரி பையன் பெருமாள் சந்தோஷப்படுறாராம். அந்த கிரகஸ்தனானவன் ஆத்துல எதுக்கு பெருமாள் கிரகஸ்தனுக்கு என்னதுன்னே தெரியாம இப்ப கல்யாணம் நடக்கிறது. கல்யாணத்துல பொன்னாத்துக்காரா என்னமோ ஒரு ஆதிசேஷ பீடம் ஒண்ணு கொடுக்குறா, அப்புறமா கோலி குண்டு மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுக்குறா, என்னத்துக்குன்னு தெரியாது. 4 வெள்ளி பாத்திரத்தை கொடுக்குறா, 5 வெள்ளி பாத்திரம், தட்டு, அப்புறமா உத்ரணி எல்லாம். இதெல்லாம் வெறும் கணக்குக்கா? இது 5 இருக்கா பாருங்க, அதே இப்படி இருக்குமே என்னமோ ஒண்ணு, அது என்னது அது? அப்புறமா ஒரு தட்டு எதுக்கு அது? அப்ப இவன் போறான், இவளுமாக சேர்ந்து, இவளும் இவனுமாக சேர்ந்து தர்மத்தை அனுஷ்டிக்க போறாள். அப்படிதானே? சகதர்மச்சரி தவன்னு சொல்லிதானே கொடுக்குறாள். அப்ப நீ பண்ணக்கூடிய தர்மத்திலே இவள் கூட வரக்கூடியவள். அப்ப அந்த தர்மத்திற்கு நாம எங்கெங்க நல்லது நடக்கிறதோ அந்த நல்லத நடக்க வைக்கணும். நடக்கக்கூடியதா இருக்கிறத இன்னும் பரிபாலிக்க வைக்கணும். விவேகானந்தா காலேஜ்ல அப்படி மேல ஏறுற பொழுது, சிஓஇ ஆபீஸ்ல ஏறுற பொழுது 2nd ஃப்ளோர்ல ஒரு அவருடைய பொன்மொழிகள்னு எழுதியிருக்கோம். அதுல அது எப்ப பார்த்தாலும் அதுல பார்த்துட்டே போவோம். அதுல 3வது பாயிண்ட் ஒண்ணு எழுதியிருக்காரு. யாரெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் உபகாரம் பண்ணி இருத்தல் அப்படிங்கிறது. இவன் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், இவன் ஏதோ ஒரு குடும்பத்தை அமைக்கிறான். குடும்பம்ங்கிறதே ஒரு தர்ம காரியம். அப்ப அவனுக்கு நாம உபகாரம் பண்ணுவோம்.
அப்ப அவனுக்கு கிரகஸ்தனா ஆயிட்டான்னா அவனுக்கு ஆராதனாதிகள் எல்லாம் வரும். கிரகஸ்தனுக்கு தான் வரும்னு அடியேன்னு சொல்லல, அவசியமா அது வரும். அப்படி இருக்கிற பொழுது ஒரு தனியில ஆத்தையே ஒரு குடும்பத்தையே அவன் அமைக்கிறான்னா அந்த குடும்பத்திற்கு ஒரு பெருமாள் வேணும். அதை நாம கொஞ்சம் போறக்கூடிய இவன் குடுக்காட்டா அவத்துல பெருமாள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அதுல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லது பண்றவனுக்கு நாம கொஞ்சம் போறோம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றா. நாம இன்னைக்கு வெறும் வெள்ளி கணக்கு மாத்திரம் பார்த்துட்டு. அப்போ தர்மம் ஆச்சாரம் இதையெல்லாம் பண்ணா பெருமாள் சந்தோஷப்படுகிறான்னு மாத்திரம் நிறுத்தாமல் அதை தவிர வேற அவனுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு காண்பிக்கிறாருன்னா அது எந்த அளவுக்கு. வெறும் அவன் அதனால சந்தோஷப்படுகிறான்னு சொன்னா அதோட அது ஒண்ணும் சாதாரண ஸ்லோகம். நானிய பந்தாக தத்தோஷகாரகாக பந்தா நானியஸ்தத்தோஷகாரகாக, இதை தவிர வேற ஒரு வழி அவனை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இல்லை. யஜன் யஜ்ஞான் யஜத்யேனம் ஜபத்யேனம் ஜபன் நிருப நிக்னன் அன்யான் ஹினஸ்யேனம் சர்வபூதோ யதோ ஹரிஹி. யாகங்களை எல்லாம் பண்ணுவானால் அவன் அந்த யாகங்களாலே எம்பெருமானையே யாகம் பண்ணுகிறான். யஜன் ஏனம் யஜதி, யாகங்களை பண்ணி இந்த எம்பெருமானையே யாகம் பண்றான். விஷ்ணுதான் அதிதேவத்தை. யாகத்தை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம பெரியவாளுடைய ஆச்சாரங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு யாக பூமியில தொடச்சி வைக்க மாட்டா. யாக பூமியில எல்லா இடமுமே சுத்தம் அப்படியே வைக்கலாமா? அப்படி ஏன்னார் அது விஷ்ணுவினுடையதான சாநித்தியம் பெற்ற இடம். யஜ்ஞோவை விஷ்ணுன்னு சொல்லிருக்கு. யாகம் இஸ் ஈக்வல் டு விஷ்ணுன்னு சொல்லிடுத்து. அப்படி யாகத்தை ஒருத்தன் பண்ணானால் அவன் விஷ்ணுவையே யாகம் பண்றான். ஜபத் ஏனம் ஜபன் நிருப, ஒருத்தன் ஜபம் பண்ணுவானால் ஹே சகரா அவன் பெருமாளையே ஜபிக்கிறான். ஜப்பம் நாம வேற ஏதோ ஒரு மந்திரத்தை பண்ணிட்டு இருப்போமா இருக்கும், அது பெருமாளை ஜப்பம் பண்றான். நிக்னன் அதே நேரத்துல இது நல்ல விஷயங்களை சொல்லிட்டு நிக்னன் அன்யானு இன்னொருத்தன ஒருத்தன் போய் அடிப்பானானால் வீழ்த்துவானானால் கொல்லுவானானால் ஹினஸ்தியேனம் இவனை அடிக்கிறான். கொண்டாடினா எம்பெருமான கொண்டாடுறான், ஜபம் பண்ணா எம்பெருமான ஜபம் பண்றான், அடித்தானால் எம்பெருமானையே அடித்தவனாகிறான். ஹினஸ்தியேனம் ஏண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாகம்னா அங்க பெருமாள் இருக்கான், ஜபம்னா அங்க பெருமாள் இருக்கான், அடிக்கிறவனுடையதான உடம்புல பெருமாள் இருக்கான். அப்ப அடிப்பட்டவன் அவன்கிட்ட பெருமாள் இருக்கான். அதனால அவன் அடிக்கிறது யாரன்னார் யாரோ ஒரு ஜீவாத்மாவையோ யாரோ ஒரு வாயில்லாத பிராணியையோ இல்ல, இவன் பெருமானதான் அடிக்கிறானாம். நிக்னன்யான் ஹினத்யேஹனம் சர்வபூதோ யதோ ஹரிஹி. பெருமாள் எல்லா பூதங்கள்லேயும் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒன்றை அடித்தானால் இவனையே அடித்ததாக ஆகிறான், ஒன்றை ஜபித்தானால் இவனையே ஜபித்தவனாகிறான், ஒன்றை அவன் கொண்டாடுவானால் பூஜனா பிரகாரங்களாலே யாகாதி பிரகாரங்களாலே இவனையே கொண்டாடுகிறான். தஸ்மாத் சதாச்சாரவதா புருஷேண ஜனாஹ ஆராத்தியதே ஸ்வவர்ணோக்த தர்மானுஷ்டானகாரினா. தன்னுடைய வர்ணத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியதான ஆசிரமத்திற்கு சேர்ந்திருக்கக்கூடியதான கர்மாக்களை கொண்டிருக்கக்கூடியவனால் சதாச்சாரம் கொண்டவன் அவன்தான். சதாச்சாரம்னா நாம் இந்த காலத்துல எல்லாம் ஏமாறுறோம். சதாச்சாரம்ங்கிறது கிராமத்துல கார்த்தால 4 மணிக்கு எழுந்துண்டு அந்த மாட்டுக்கு ஜலம் வைக்கிறதுல ஆரம்பிச்சு காலங்கார்த்தால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கலப்பைய வச்சுட்டு நடந்து போய் அந்த நம்மளுடையதான நிலம் கூட இல்லை இன்னொருத்தர் நிலத்துல போய் அந்த பயிருக்கு எல்லாமே பயிர் தான் அப்படின்னு அந்த பயிரை பார்த்து பார்த்து வளர்க்கிறானே, இன்னொருத்தருக்காக பண்ணக்கூடிய அந்த விவசாயி, அந்த குடியானவன், அவனும் ஆச்சாரசீலன் தான். ஆச்சாரம்னா நாம பாட்டுல இப்படி கையை வச்சுண்டு அப்படி தீட்டுப்பட்டுக்காம இருக்கிறதாக எப்ப பார்த்தாலும் கையில் மீன்கிறது மாத்திரம் இல்ல, அதுவும் ஆச்சாரம். ஆச்சாரம் சதாச்சாரம்னா நல்ல பழக்க வழக்கம், நல்லவர்களின் பழக்க வழக்கம். அப்படிங்கிற காரணத்தினால இந்த நல்ல தன்மைனா நாமளே வச்சுட்டோம். திருமணட்டுண்டா நல்லவன், பஞ்சகச்சம் கட்டி, இதெல்லாம் வெளி வேஷம் கூட தான் இருக்கலாம். அப்ப ஆச்சாரம்ங்கிறது என்னன்னா நல்ல பழக்கம் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஓடும், இதெல்லாம் வேண்டான்னு அப்படின்னு சொல்லல, இதெல்லாம் வேண்டும். ஆனால் இதற்கு பின்னாடி இவன் மாத்திரம்தான் இல்லாமல் எல்லாருமே. அதனாலதான் தஸ்மாத் சதாச்சார அவதா புருஷேன நல்ல ஆச்சாரங்களை கொண்டவன் சொன்னா நம்ம மனசுல என்ன சொல்ற, நம்ம ஆச்சாரியன் வருவார், இல்லையா ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் வருவார், தேசிகன் வருவார், தேசிகன் பாஷ்யக்காரர், இவதான் நம்ம மனசுல வருவா. அப்படி இல்லையே, அவ மாத்திரம் இல்ல, அவள் எல்லாம் சதாச்சாரம் கொண்டவா. ஆனா
அங்க உட்கார்ந்து ஒருத்தன் நமக்காக அன்னைக்கு பாஷ்யக்காரர் காலத்துல அவருக்கு அந்த பிக்ஷை கிடைக்கிறதே அதுக்கு காரணமா இருந்தானே எவனோ ஒருத்தன், அவனுக்கு கர்த்தால வேளையில எழுந்து போனானோ இல்லையோ, அந்த காரியங்களை எல்லாம் பண்ணானே, அது அவனுக்கு கொடுத்ததான ஆச்சாரமாச்சே. சூத்ரன் அப்படி சொன்னா அவன் மாதிரியான காரியங்களை பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கே, சொல்ல போறாளே, அதான் பண்ணிட்டு இருந்தானே. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கல இந்த காலம் மாதிரி. அப்ப அவனும் தான் ஆச்சாரசீலன். இப்ப வாசவத்துல ஒருத்தர் பாருங்க, ஒருத்தர் சொன்னாடின்னு சொன்னாக்க உங்களுக்கு வருத்தமா கூட இருக்கலாம். நாம உட்கார்ந்து சந்தியாவந்தனத்தை பண்ண மாட்டோம், ஆனா நாம இப்படி இருக்கோம். ஆனா அவன் உட்கார்ந்துட்டு யாகாது இது பூமியில போய் விழுந்துட்டு பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன். இப்ப யார் ஆச்சாரசீலன்? நாம உட்கார்ந்துட்டு காலங்காத்தால எழுந்துட்டு தூங்கிண்டு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கேட்கவே வேண்டாம்னு எல்லாருக்குமே அது ஃப்ரீ. இப்ப இதெல்லாம் இங்கிலீஷ்கார கெடுத்து வச்சிருக்க கூடியது. ஒரு காரியமும் பண்ணாம காத்தால 8 மணி வரைக்கும் படுத்துண்டு, ராத்திரி 12:30 மணி வரைக்கும் முழிச்சுண்டு, 1 மணி வரைக்கும் முழிச்சுண்டு, அவன் என்ன பண்றான்? காத்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்துண்டு 5 மணிக்கெல்லாம் அவன் போயிடுறானே. பின்ன அவன் ஆச்சாரசீலன்னா நாம ஆச்சாரசீலாட. அப்ப ஆச்சாரம்ங்கிறதெல்லாம் நாம ஒரு பிம்பம் வச்சிருக்கோம் இதுதான் அப்படின்னு. ஆச்சாரம்னா பழக்கம்னு அர்த்தம். அப்ப சதாச்சாரவதா புருஷேன ஜனார்தனா ஆராத்தியதே, அவனுடைய எல்லா காரியங்களினாலேயும் எம்பெருமான் தான் கொண்டாடப்படுகின்றான். எல்லா நல்ல காரியங்களாலேயும். நம்மள்கிட்ட கெட்ட குணங்கள் இருக்க மாதிரி அவன்டி கெட்ட குணங்கள் இருக்கும். அப்படின்னு சொல்ல வந்தது என்னன்னா, நம்மளுடையதான திருஷ்டியில இன்னும் கொஞ்சம் வைசால்யம், கொஞ்சம் விஷாலத்தன்மை வந்ததுன்னு சொன்னா இதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு லோக்கம் நன்னா இருந்திருக்குமா? ஒருத்தர் பிராமணன் நன்னா இருக்கார் சுவாமி, அந்த அந்த ஊர்ல பிராமண ஆள்லாம் நன்னா இருக்கா, இதர ஆள்லாம் கொஞ்சம் கூட நன்னா இல்லைன்னா அந்த ஊர் உருட்டுடுமா? ஆனா அத்தனை கிராமமும் உருட்டு இருக்கு இத்தனை நாள் வரைக்கும். ஒரு 100 வருஷம் முன்னாடி வரைக்கும், ஏன் 50 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட ரொம்ப நல்லா இருந்தது கிராமங்கள் எல்லாம். ஏன்? அங்க இருந்த பிராமணன், அந்த பிராமணனோட கூட இருந்திருக்க கூடியதான யாரெல்லாம் வைசியாள் இருந்தாலோ, யாரெல்லாம் க்ஷத்ரியாள் இருந்தாலோ, அதுக்கு கீழே இருந்தவன்லாம் அவன் காரியத்தை பண்ணிட்டு. ஒரு வைசியனா இருக்கக்கூடியவன் செட்டியார் ஒரு கடை வச்சிருந்தான் கிராமத்துல, செட்டியார் கடை ஒண்ணு இருக்கும். அவன் இதரன் அந்த இவருடையதான நிலங்களை அவன் உழுதுன்னு இருப்பான். இவர் குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இது பண்ணுவார். ஆனா அவர் நிலத்துக்கு போவார், நிலத்துக்கு போயிட்டு மாத்தியானிகம் பண்றதுக்கே தீர்த்தாமாடுவார். அப்ப நிலத்துக்கு போயிட்டு வந்துட்டு தீர்த்தாமாடுவார். எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா. அப்ப பிராமணனும் இருந்தான், க்ஷத்ரியனா இருக்கக்கூடிய நாயக்கன் கீயக்கன்லாம் இருந்தான். அவன்லாம் அவன் பண்ணவே இந்த கிராமத்துல ஏதாவது ஒண்ணுன்னா அவன் கத்திக்கம்போட எடுத்து வருவான். வைசியன், சூத்ரன் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருந்தான். அவன் காரியத்தை பண்ணிட்டு இருந்தான். எல்லாரும் அங்க போய் வாங்கணும்னா செட்டியார் கடையில தான் போய் வாங்கணும். இவன் அந்த ஊரினுடைய பைசா அவன்கிட்ட போச்சு. இந்த ஊருக்காக தான் அவன் பண்றான், அவனுக்கு அந்த ஊரினுடைய பைசா போச்சு. இந்த ஊருக்காக தான் அவன் சேத்துல காலை வச்சு பண்ணான். அவனை எல்லாருமே அவன் வீட்டுல ஒண்ணுன்னா எல்லாருமாக அவனுக்கு காப்பாத்தி கொடுத்தார்கள். பிராமணன் ஒண்ணு சொன்னான்னா எல்லாரும் இருந்தான். அவன் அந்த மாதிரி தபஸ் வச்சுட்டு இருந்தான். ஏதாவது ஒண்ணுன்னா உடனே போய் அந்த ஊருக்கு ஏதாவதுனாக்கா உடனே அவன்கிட்ட போய் சொல்லுவான். அந்த தெருவில் இருக்கக்கூடியவன்லாம் நம்மளை ரட்சணம் பண்ண மாட்டான். நல்லா தானே இருந்தது. அப்ப ஆச்சாரம்ங்கிறது எங்க இருக்கணும்? எல்லார்ட்டையும் இருக்கணும். எல்லார்ட்டையும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு. ஆனா நம்மள்ட்ட இருக்கிறத காட்டிலும் அவன்கிட்ட சில பேர்கிட்ட நல்லாவே இருக்கு. நமக்கு வெறும் இருமாப்பு, ஆங்காரம், ஆத்திரம், நாம தாங்கிறதான எண்ணம். அடியன் சொல்றது நாமன்னு சொல்றது யார் யாரெல்லாம் தோஷத்தை கொண்டிருக்காளோ அவளுக்கு. அடியன் ஸ்ரீ வைஷ்ணவாள் பிராமணாள்னு சொல்லல, லோகத்தினுடையதான தன்மையை சொல்றேன். வெறும் ஆங்காரம், ஆத்திரம் இது எல்லாவற்றையும் நன்னா விதைச்சு பண்ணிட்டு போனா இங்கிலீஷ்கார். அவனாலதான் கெட்டு குட்டிச்சவராச்சு. ஆனா அவனாலன்னு சொல்லக்கூடாது, அதுல போய் விழுந்தோம் பாருங்க, நம்மாலையும் தான். இன்னும் சொல்ல போனா அடியன் சொன்னேன்னா நம்மளாலதான், பிராமணாலாலதான் அது கெட்டு போயிடுது அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம். இருந்தாலும் அது நம்ம இங்கே வராது போயிடும். தஸ்மாத் சதாச்சாரவதா புருஷேன ஜனார்தனாக ஆராத்தியதே ஸ்வவர்ணோக்த தர்மானுஷ்டான காரிணா. இப்படி தர்மானுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான சதாச்சாரம் கொண்டிருக்கக்கூடியவராலே எப்பொழுதுமே எம்பெருமானே கொண்டாடப்படுகின்றான். யார் யாரால என்னென்ன? பிராமணா க்ஷத்ரியோ வைஷ்யா சூத்ரஸ்ட பிருத்வீபதே ஸ்வதர்ம தத்பரோ விஷ்ணு ஆராதயதி நான்யதா. அவ எல்லாருமாக சேர்ந்து, பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் சூத்ரன் எல்லாருமாக சேர்ந்து எம்பெருமானையே கொண்டாடுகின்றார்கள். இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அவ என்னென்ன காரியம் பண்றாளோ அதெல்லாம் விஷ்ணு ஆராதனம் தாண்டாப்பா, அந்யதா வேற வேற வழி இல்லை. பராபவாதம் பைஷுன்யம் அன்றுதம் சன பாஷதே அந்யோத்வேகரம் வாபி தோஷ்யத்தே தேன கேசவாஹ. அவன் இதெல்லாம் பண்ண மாட்டான். பராபவாதம் இன்னொருத்தன அபவாதம் சொல்லறது, பைஷுன்யம் இன்னொருத்தன பரவி பிசுனதா அப்படின்னா கோழி சொல்லறது, இன்னொருத்தர் காதுல போய் கோழி மூட்டுறது, அன்றுத்தம் பொய்
இதெல்லாம் அவன் பண்றதில்லை. பராபவாதம், தன்னிடத்துல வந்தவனிடத்துல இன்னொருத்தனை பத்தி குறை சொல்லறது. பைசூன்யம், இன்னொருத்தனை கோழ் மூட்டி விடுறது, அவனுக்கு சிந்து முடிக்கிறதுன்னு சொல்றாளே, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான பராபவாத பைசூன்ய அன்றுத்த அசத்திய பாஷிதா, இது எல்லாவற்றையும் அவன் பண்றதில்லை. அது தவிர அனுத்வேக கரம்பாபி, அவனுடையதான எந்த வார்த்தைகளிலேயும் இன்னொருத்தனுக்கு உத்வேகத்தையும் வருத்தத்தையும் அந்த ஹார்ட் பர்ன், அதாவது உள்ளம் துடிச்சு போகக்கூடியதான தன்மைகளை வார்த்தைகளாலேயோ செயல்களாலேயோ செய்ய மாட்டான். அது எப்படி ஒருத்தரால பண்ண முடியும்? அவன் வருத்தப்படுவான்னு தெரிஞ்சுட்டே ஒருத்தர் பேசுவா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன நைஷ்டூரியத்தை காட்டிலும் வேற என்ன பதில் சொல்லுது? அதெல்லாம் பெருமாள் வாழற இடமே இல்லையா. சில பேர் இருக்கட்டுமே, இப்படியே பண்ணட்டுமே, அவ கொஞ்சம் வருத்தம் தான் படட்டுமே அப்படின்னு. அனுத்வேக கரம் வாபி தோஷ்யத்தே தேன கேசவா, யார் இந்த மாதிரியான கோள் மூட்டுதலையோ அசத்திய பாஷணத்தையோ பிறருக்கு வருத்தப்படக்கூடியதையோ பண்ணாமல் பராபவாதத்தையோ பண்ணாமல் இருக்காளோ அதனாலே பெருமாள் சந்தோஷப்படுகிறான். திருப்பி நம்ம பெரியவெல்லாம் இதுதான் சொல்லிட்டு இருக்கா. நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். திருப்பி நாம ஏதோ அவர் பெருமாள் இப்படி ஆராதனை பண்ண சொன்னார் அப்படி இப்படிங்கிறது, இது எல்லாத்தையும் ஆராதனை பண்ணோம்னா குணபுஷ்பங்கள் இருக்கோ இல்லையோ, சத்தியம் அஷ்டவிதம் புரோக்தம் அப்படின்னு அந்த புஷ்பங்களை எல்லாம் விட்டுட்டு நாம பாட்டுல வெள்ள அப்படி இப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய வெள்ள புஷ்பங்களை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். உள்ள புஷ்பங்களை வைத்துக் கொள்ளாமல் கேன கேசவா நதாடயத்தினோ ஹந்தி பிராணினோ நாசதீகத்தே, மற்ற பிராணிகளுக்கு ஹிம்சை பண்ணதில்லை, தாடனம் பண்றதில்லை, அடிக்கிறதில்லை, நோ ஹந்தி கொள்றதில்ல, பிராணினோ ந அசதீகத்தே, அல்லது அதுகளுக்கு கெடுதல் ஏற்படணும்னு நினைச்சதில்லை. எத்தனை பேர் வெறுமை அவன் அழிஞ்சு போகணுங்கிறதே மனசுல வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா என்ன நினைப்போம், நம்ம கூட நம்மளை சுத்தி இதெல்லாம் நடக்கிறதே, இதெல்லாம் ஒழிஞ்சு தொலைஞ்சா தேவலைன்னு தோணுறது, இதுக்கெல்லாம் நல்ல புத்தி வந்ததுன்னா தேவலைன்னு நாம பிரார்த்திச்சுட்டோம்னா தேவலையோ என்னோ தெரியல. நதாடயத்தினோ ஹந்தி பிராணினோ நாசதீகத்தே யோ மனுஷ்யோ மனுஷ்யேந்திர தோஷ்யத்தே தேன கேசவா, இப்படி பிறருக்கு எந்த விதமானதான கெடுதலை எண்ணாதவனும் பிறரை அடிக்காதவனும் பிறரை கொல்லாதவனுமான எந்த மனுஷனோ அவனாலே பெருமாள் மகிழ்கிறார். தேவத்விஜு குருணாம் யஹ சுஷ்ரூஷாசு சதோத்யதாக தோஷ்யதே தேன கோவிந்த புருஷேண நரேஸ்வரா, ஆச்சாரியனாகட்டும் இதர பிராமணாளாகட்டும் பெரியவர்களாகட்டும், குருன்னா பெரியவன் அர்த்தம். ஆத்துல இருக்கக்கூடிய அப்பா மாமனார் மாமியார் இவாள்லாம் குருக்கள், வயசுல பெரியவா. லோகத்துல வெளியில இருக்கக்கூடிய பெரியவர்கள் இவாளுக்கெல்லாம் கூட யார் ஒருத்தன் சுஷ்ரூஷாசு சதோத்யதாக, எப்பொழுதுமே அவளுக்கு சுஷ்ரூஷை பண்றது கைங்கரியம் பண்றதுல நாட்டம் கொண்டிருக்கின்றானோ அதனால எம்பெருமானானவன் நிச்சயமாக அந்த எம்பெருமானானவனுக்கு சந்தோஷப்படுகின்றான்டாப்பா அரசே. தோஷ்யதே தேன கோவிந்த புருஷேன நரேஸ்வரா யதாத்மனி ச புத்ரே ச சர்வபூதேஷு யஸ்ததா ஹித காமோ ஹரிஸ்தேன சர்வதா தோஷ்யதே சுகம். எப்படி தன்னிடத்திலேயும் தன் பிள்ளை இடத்திலேயும் ஒருத்தன் பாவத்தை கொண்டிருக்கின்றானோ, தனக்குன்னா ஒண்ணு தன்னுடைய பிள்ளைக்குன்னா ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கான். அந்த மாதிரி மற்றவாள் இடத்துல பாவம் இருந்ததுன்னா உருப்பிட்டுடுமாப்பா, நிச்சயமாக லோகமானது அவனிடத்திலே சந்தோஷப்பட்டிருக்கிறான் எம்பெருமான். ஹித காமோ ஹரிஸ்தேன, அப்படி எல்லா இடத்திலேயும் ஹிதத்தை எதிர்பார்த்து கொண்டு தன்னை போலவே தன் பிள்ளையை போலவே லோகமனைத்தையும் பார்த்து ஹிதத்தை விரும்பக்கூடியவன் எப்படி தன் பிள்ளைக்கு ஹிதத்தை விரும்புவானோ அந்த மாதிரி லோகமனைத்திற்கும் ஹிதத்தை விரும்பக்கூடியதான எம்பெருமான் எவன் உண்டோ அவனாலே எம்பெருமான் சந்தோஷப்படுகின்றான். யஸ்ய ராகாதிதோஷேன ந துஷ்டம் நிருபமானசம், ராகத்வேஷாதிகளாலே எவனுடைய மனசானது ஒரு நாளும் துஷ்டமாக இல்லையோ, பேராசை துவேஷம் அப்படிங்கிறதுனாலே விசுத்த சேதசா விஷ்ணு ஸ்தோஷ்யதே தேன சர்வதா, எப்பொழுதுமே அந்த நல்ல மனசு கொண்டதான் அவனாலே எம்பெருமான் ஆராதிக்கப்படுகின்றான். அப்புறமா வர்ணாசிரமேஷு ஏ தர்மா சாஸ்திரோக்தா நிருபசத்தம தேஷு திஷ்டன் நரோ விஷ்ணு ஆராதயதி நான்யதா. சுருக்கமா சொல்லணுமானால் வர்ணாசிரமங்களிலே என்னென்ன தர்மங்கள், வர்ணாசிரமத்திற்கு சேர்ந்ததான என்னென்ன விதமானதான தர்மங்கள் உண்டோ அவைகளை கர்மாக்களாக யார் யாரெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இருக்காளோ அது எல்லாவற்றையும் யாவத் சக்தியா யார் பண்றானோ அவனாலே எம்பெருமான் சந்தோஷப்படுகிறான். முதல் ஸ்லோகத்துல வர்ணாசிரமாச்சாரவத்தான்னு 9வது ஸ்லோகம், 19வது ஸ்லோகத்துல அதை முடிக்கிறார். 2 இடத்துலயும் வர்ணாசிரம தர்மங்களை பண்ணணும். அதுக்கு நடுவுல பண்ண வேண்டிய சாதாரண தர்மங்கள் என்னன்னா, இதெல்லாம் பிராமணன் மாத்திரம் இல்ல, பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன் இவ எல்லாருக்குமே சொல்லப்பட்டதான தர்மங்கள். இந்த தர்மங்கள் எல்லாம் சாமாஜிக தர்மங்கள், பொதுவான தர்மங்கள்.
இதையெல்லாம் பண்ணக்கூடியவனிடத்திலே பெருமாள் சந்தோஷப்படுகிறான். ஒரு குடியானவன் கிராமத்துல உட்கார்ந்துண்டு அவன் காலத்துக்கு காரியத்தை பண்ணிண்டு இன்னொருத்தன் பேர்ல தோஷத்தை சொல்லாம இன்னொருத்தருக்கு நன்மையை பண்ணணுங்கிறதான எண்ணம் கொண்டு அவன் பேர்ல எந்த விதமானதான துவேஷத்தையும் பாராட்டாமல் ஒருத்தன் இருந்தான்னா பின்ன அந்த இடத்துல பெருமாள் சந்தோஷம்தான் அடைகிறார். அவன் சூத்ரன்கிறதுக்காக பெருமாள் ஒதுங்கி போவதில்லை அப்படின்னு சொல்லி வர்ணாசிரமத்தை தான் ஆரம்பிச்சார், வர்ணாசிரமத்தை தான் முடிக்கிறார். அது பேரு சம்புட்டமாக ஆரம்பத்திலையும் சரி இதுக்கு அதுக்குள்ள வச்சிருக்கிறதான விஷயம் நிச்சயமா இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல பெருமாள் சந்தோஷப்படுகிறார் அப்படின்னு உடனே சகர மகாராஜா கேட்கிறான், சரி ததாஹம் ஸ்ரோதுமிச்சாமி வர்ணா தர்மான சேஷதா ததைவ ஆசிரம தர்மாம்ச்ச த்விஜவர்ய பிரவீஹிதான். சுவாமி, தேவர் சாமாஜிக தர்மங்கள், பிறருக்கு கெடுதல் பண்ணக்கூடாது, அனுத்வேகமாக பேசக்கூடாது, சத்தியத்தையே பேசிக்கொண்டிருக்க வேண்டும், பரதாரம் பரதிரவியம் இதையெல்லாம் அபகரிக்க கூடாது, பிறரை ஹிம்சிக்க கூடாது, இதெல்லாம் சாமாஜிகமா பொதுவான தர்மங்களா சொல்லி ஆனா வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் பண்ணணும்னு சாதிச்சுதே, வர்ணத்திற்கும் ஆசிரமத்திற்குமான ஏற்பட்ட தர்மங்கள் என்னவோ அதெல்லாம் தேவரீர் சொல்லணும்னு கேட்கிறார். ததாகம் ஸ்ரோதுமிச்சாமி வர்ண தர்மான சேஷதாக பிராமணாதி வர்ணங்களுக்கு ஏற்பட்டதான தர்மங்களையும் ததைவாசிரம தர்மாம்ச்ச பிரம்மச்சரியாதி ஆசிரமங்களுக்கு ஏற்பட்டதான தர்மங்களையும் தேவரீர் அடியனுக்கு அனுகிரகிக்க வேண்டும், அதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு சாமாஜிக தர்மங்களை சாதிச்சதே, வர்ண தர்மத்தையும் ஆசிரம தர்மத்தையும் அடியனுக்கு சொல்லணும்னு பிரார்த்திச்சுட்டான். அவர் அதற்கு பதில் சொல்றார் 21வது ஸ்லோகத்திலிருந்து. அத பெருமாள் அனுகிரகத்துல அடுத்த வாரம் சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.